நமோ மகேஸ்வரி ஓம் விஷ்ணு மாதாஜி நம்பர் இல்ல நமோ மாதாஜி என்கிட்ட. ஓகே ஓகே. நமோ ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதி ஜெயபதாக சுவாமிநிதி நாமினி நமோ ஆச்சாரிய பதாய நிதாய கிருபபதாயினி கௌரகதாமதாய நகரகிராமதாரிணி நமோ ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினி நமஸ்தே சாரஸ்வதே தேவ கௌரவாணி பிரச்சாரிணி निर्विशेष शून्यवादी बाचात्य देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवशत गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतचर्या भगवती उत्तमश्लोके भक्ति भवति नैष्टकी मम करोति वाचालं पुङ्गुं लङ्काय दिग्रं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय भागवत प्रार्थने शास्त्रार्थिवीयुक्षा सर्ववेदैक सद्बला सर्वसिद्धान्त रत्नाट्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलितुवन्दोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वर्षाक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तुमे मद्येह बन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मद्निस्तारः मद्भाग्य मदानन्द नमोऽस्तुते असाधु साधु दाहिन् अधिनोच्च सताः नामुञ्च कासिन् मां प्रेम्णा ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கிய ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக வழங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்காக நான் தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா. His divine grace பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜாய். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பாகவதம் 3வது காண்டம், 2வது புத்தகம், ஸ்லோகம் 11 கரெக்டுங்களா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பிரணாம் மாதாஜி. ஸ்லோகம் 11 கரெக்டுங்களா? பாக்குறேன் மாதாஜி, ஒரே நிமிஷம். கரெக்ட் மாதாஜி, 11 மாதாஜி கரெக்ட். ஓகேங்க. ஓகே. आतं सर्वभूतानां हृत्पद्मेषु कृतालयं श्रुतानुभावं शरणं व्रज भावेन भामिनी. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மாதாஜி. அழிய மாதாஜி படிக்கட்டுங்க. ஒடுகின்ற சிக்கல் பதம் 11. ஏசி பக்திவேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். ஆதனால் என் அன்பு அன்னையை எல்லாருடைய மனதிலும் அமர்ந்திருக்கும் பரமபுருஷ பகவானின் திருவடி நிழலை பக்தி தொண்டினால் நேரடியாக எடுத்துக்கொள்ளுங்கள். பொருளுரை. முழுதும் கிருஷ்ணவனரு நிலையில்
பரமபுருஷ பகவானுடன் நேரடி தொடர்பு கொண்டு ஒருவர் காதலனாக, பரமாத்மாவாக, மகனாக, நண்பனாக அல்லது தலைவராக அவருடன் கொண்ட நிலையான தொடர்பை நீட்டிக்க முடியும். ஒருவர் பலவித வழிகளில் பகவானுடன் கொள்ளும் உன்னதமான உறவை மீண்டும் நிலைநாட்ட முடியும். அந்த உணர்வு உண்மையானதாகும். மாயவாத தத்துவவாதிகளின் ஒருமை மற்றும் வைஷ்ணவ தத்துவவாதிகளின் ஒருமை இரண்டும் வேறுபட்டவை. மாயவாதி மற்றும் வைஷ்ணவ தத்துவவாதிகள் இருவரும் பரமனுடன் இணைய விரும்புகின்றனர். ஆனால் வைஷ்ணவர்கள் தங்கள் அடையாளத்தை இழப்பதில்லை. அவர்கள் காதலன், பெற்றோர், நண்பன் அல்லது தொண்டன் ஆகிய அடையாளத்தை சாரி மதர், ஒரு நிமிஷம் மதர். கரெக்ட். ஆன்மீக உலகில் தங்கள் அடையாளத்தை இழப்பதில்லை. அவர்கள் காதலன், பெற்றோர், நண்பன் அல்லது தொண்டன் ஆகிய அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகின்றனர். ஆன்மீக உலகில் தொண்டனும் தலைவரும் உண்டே, அதுவே முழுமையான நிலையாகும். தொண்டன் தலைவர் என்ற உறவாய் இருந்தாலும் தொண்டனும் தொண்டினை பெறுபவரும் அதே நிலையில் நிற்கின்றனர். அதுவே ஒன்றிய நிலை. கபிலரது அன்னை எந்த மறைமுக முறையையும் மேற்கொள்ள தேவையில்லை என்று கபிலர் அறிவுறுத்தினார். அவள் ஏற்கனவே நேரடி முறையில் உள்ளாள். ஏனெனில் பகவான் அவன் மகளாக பிறப்பெடுத்துள்ளார். உண்மையில் முழுமையடைந்த நிலையில் உள்ள அவருக்கு மேலும் அறிவுரை தேவையில்லை. கபிலதேவர் அதே வழியில் தொடரும்படி அறிவுறுத்தி தன் அண்ணனை பாமினி என்று விளித்தார். தேவசுதி கபில பகவானால் பக்தி தொண்டை கிருஷ்ணவன் ஒரு நிலை அடைய நேரடியாக எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டால். ஏனென்றால் அந்த உணர்வு நிலை இன்றி ஒருவர் மாயையின் பிடிகளில் இருந்து விடுதலை அடைய முடியாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. 5 விதமான உறவு முறைகள் பகவத்கீதையில நம்ம படிச்சிருக்கோம். சாந்த, சக்கிய, தாசிய, மாதுரிய, வாத்சல்ய, மாதுரிய அப்படின்னு. சோ பகவானுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஏதாவது ஒரு உறவு முறை இருக்கணும். இப்போ சாதாரணமா உறவு இல்லை அப்படின்னா நம்ம ரோட்ல போறவங்க கிட்ட கண்டுக்க மாட்டோம். ஆனா அவரே ஒரு நண்பராக இருந்தாலோ, இல்ல காதலராக இருந்தாலோ, இல்ல ஒரு மகனாக இருந்தாலோ கண்டிப்பா நல்லா விசாரித்து உள்ள கூப்பிட்டு அன்பு பரிமாற்றம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, எவ்வளவோ அன்பு பரிமாற்றங்கள் இருக்குது உறவு முறைக்குள்ள. சோ அப்படி ஈடுபடுவோம். அது போல பகவானிடம் அன்பு அப்படின்னா அதுல ஒரு உறவு முறை இருக்கணும். அடிப்படையாக அவரை வந்து ஒரு நண்பனா கருதலாம், லைக் அர்ஜுனா மாதிரி. இல்ல ஒரு மகனாக, எப்படி யசோதா அன்னை, அப்புறம் இந்த மாதிரி அன்னையாக உறவு முறை வச்சுக்கலாம். இல்ல பகவானுடன் ஒரு காதலராக கோபியர்கள் மாதிரி உறவு முறை வச்சுக்கலாம். தாசிய அப்படின்னா அனுமன், தாசிய பக்தன், தாசனாக எப்படி உறவு முறை வச்சுக்கலாம். சாந்த பக்தன் அப்படின்னா நான் வந்து அடியேனுக்கு அடியேன், நான் உங்களோட பாதத்துல ஒரு தூசாக இருக்கிறேன், ஒரு படியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஆழ்வார்கள் பாடுறாங்க இல்லைங்களா. அது மாதிரி சாந்தரசம் அப்படின்னா ஆன்மீக உலகுல எதுவுமே ஜடம் கிடையாது, எல்லாமே சேத்தனம். அப்படின்னா ஆன்மீகமானதுன்னா உயிர் உள்ளது. அங்க வந்து இங்க ஜட உலகுல இருக்கிற மாதிரி எதுவுமே ஜடம் கிடையாது. பகவானுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மாலையாகவோ, சங்காகவோ, சக்கரமாகவோ, ஆபரணமாகவோ, பக்தர்கள் குருவியாகவோ, பறவையாகவோ, மயிலாகவோ, குயிலாகவோ, எப்படி வேணாலும் தோற்றத்துல பகவானுக்கு சேவை செய்ய எந்த நிலையிலும் அவங்க தயாரா இருக்காங்க. சோ ஆன்மீக உலகுல எல்லாமே உயிர் உள்ளது. இங்க வந்து நம்மளுக்கு ஜட உலகம் ஆன்மீக உலகுக்கு ஆப்போசிட். அந்த 15வது அத்தியாயத்துல நாம படிக்கிறோம் இல்லைங்களா, அஸ்வத்த மரம் அப்படின்னா தலைகீழாக இருக்கிறது. இங்க இருக்கிறது அங்க இருக்காது, அங்க இருக்கிறது இங்க இருக்காது. தலைகீழாக, வேர் மேலாகவும் மரம் தலைகீழாகவும் இருக்கும். அப்போ உண்மையிலேயே ஆன்மீக உலகினோட நிழல் தான் இந்த பௌதிக உலகம். சோ நிழல்ல யாராவது மாங்காய் பறிக்க முடியுமா? இப்ப மாங்காய் மரம் இருக்கு, அது தண்ணியில பிரதிபலிக்குது, அது நிழல் தான். ஆனா அந்த தண்ணியில போய் நான் மாங்காய் பறிக்கிறேன்னு யாராவது தண்ணிக்குள்ள விழுவாங்களா? கிடையாது. அது போல நாம எல்லாம் வந்து
இன்பத்தை தேடி இந்த ஆன்மீக உலகிலிருந்து கீழே விழுந்திருக்கோம், ஜட உலகுல. ஆனா இங்க இன்பமே கிடையாது. நாமெல்லாம் ஏமாற்றப்படுகிறோம் மாயையினால. சோ இங்க வந்து கபில தேவர் தன் அன்னையான தேவகூதியிடம் அது சொல்றார், பக்தி தொண்டை கிருஷ்ண உணர்வு நிலையை நேரடியா எடுத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா இது மறைமுகமான வழி கிடையாது. கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது நேரடியானது. ஏன்னா நிறைய மாயவாதிகள், ஆர்வவாதிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பகவானை இன்டைரக்டா அடையணும், நானும் பகவானை போல ஆகணும், பகவானுக்கு இணையாக ஆக வேண்டும், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லி நானும் கடவுள் அப்படின்னு ஆக பாக்குறாங்க. ஆனா நாம கடவுள் ஆக முடியாது. ஏன்னா நாமெல்லாம் கடவுளோட ஒரு சிறு துணுக்கு மட்டுமே, குணத்தால் ஒன்று ஆனால் அளவால் வேறு. இதுதான் அச்சிந்திய பேத அவேத தத்துவா. இதுதான் ஸ்ரீல சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு சொல்லியிருக்கார். அடுத்தது பதங்கள் 12-15 வரைக்கும். மாதாஜி, இந்த இஸ்கானோட தத்துவமும் இதுதானுங்களா? ஆமாங்க மாதாஜி, அதுதான் அச்சிந்திய பேத கேட்டேன் அவேத தத்துவம். நானு. குணத்தால் ஒன்று அளவால் வேறு. Okay. ஏன்னா பகவானோட அங்க துணுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கிட்டயும் ஆத்மா அப்படிங்கிறது மிகவும் உன்னதமானது, சத்து சித்து ஆனந்தம் நிறைந்தது. ஆனா அது இப்ப கவர் ஆயிருக்கு. எதனால? மாயினால. பல விதங்கள்ல மூடப்பட்டிருக்கு. பகவத்கீதையிலே இதை நாம படிச்சோம். கருப்பையால் மூடப்பட்டுள்ளது போல, நெருப்பு புகையால் மூடப்பட்டுள்ளது போல, கண்ணாடி தூசால் மூடப்பட்டுள்ளது போல, பல நிலைகளில் இந்த உயிர்வாளியானது அதனுடைய உண்மையான நிலையிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. சோ நாமெல்லாம் வந்து அனுபவிப்பாளர், அகம் கர்த்தா அகம் போக்தா அப்படின்னு நினைக்கிறோம். நாம கர்த்தாவும் கிடையாது, போக்தாவும் கிடையாது. நாம அனுபவிப்பாளர் கிடையாது, பகவானால் அனுபவிக்கப்படுபவர்கள், அதாவது பகவானுடைய சேவகர்கள். அந்த நிலையை மறந்து நான் பகவானுக்கு இணையானவன் அப்படின்னு நினைக்க முயலக்கூடாது. ஏன்னா இந்த ஜட உலக நிலை கிடையாது. சேவகன் அப்படின்னா இங்க வேலைக்காரங்கள் எல்லாம் முதலாளிக்கு எப்படி சேவை செய்யறாங்க, அந்த மாதிரி நிலை கிடையாது. அப்போ பகவான் 4 விதமான முக்தி தருகிறார். சாஸ்தி, சாமீபிய, சாரூபிய, சாலோக்கிய அப்படின்னு. சோ பகவானுக்கு இணையான அந்த நிலையை தரும்போது அதை எப்படி சேவகனா ஆக முடியும்? நினைச்சு பாருங்க. பகவானுக்கு இணையான அழகு, பகவானுக்கு இணையான லோகம், பகவானுக்கு இணையான செல்வம், இது தோற்றம், செல்வம், அந்த உலகம் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கிறார். அவருக்கு அருகாமையில் இருக்கிற நிலையை தர்றார், சாமீபிய. எப்படி நம்ம சேவகனாக முடியும்? உண்மையிலேயே சேவகம் அப்படின்னா ஆன்மீக உலகில எதுவுமே கிடையாது. ஆனா பகவானை மகிழ்விக்கிறதுக்காக மகாலட்சுமிகள் கூட என்ன பண்ணுவாங்களா, அங்க தூசே கிடையாதான். ஆனா அங்க வந்து தொடைக்கிற மாதிரி பகவானை கவருவதற்காக அவங்க அப்படி செய்வாங்களாம். அப்ப அவங்களுக்கே வேலை இல்லாதப்போ நம்மளுக்கு என்ன வேலை இருக்க போறது? ஹரே கிருஷ்ணா. அடுத்தது 12-15 வரை ஸ்லோகங்கள். ஆத்யஸ்திர சாராணாம் யோ வேத கர்ப்ப சகர்ஷிபிஹி யோகேஸ்வரை குமாராத்யை சித்தே யோக பிரவர்த்தகைஹ வேத திருஷ்டியாபிமானேன சங்கேனாபி கர்மணா கர்த்ருத்வாத் சகுணம் பிரம்ம புருஷம் புருஷஷபம் संसृत्य गुणकाले काले नेस्वरमूर्तिना जादे गुणव्याधिकारे यदा पूर्वं प्रजायते ऐश्वर्यं परामेष्ट्यं च देवी धर्मविनिर्मितं निवेश्य पुनरायान्ति गुणव्याधिकरे सति. கரெக்ஷனா மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. என் அன்பு அன்னையே, சிலர் பரமபுருஷ பகவானை சிறப்பான சுய ஆர்வத்துடன் வழிபடலாம். ஆனால் பகவான் பிரம்மனை போன்ற தேவர்களும் சனத்குமாரரை போன்ற சிறந்த சாதுக்களும் மற்றும் மரிசி போன்ற சிறந்த முனிவர்களும் படைப்பின் போது மீண்டும் இந்த பருவுலகிற்கு வர வேண்டும். இயற்கையின் 3 குணங்களின் செயலெதிர் செயல் தொடங்கும் பொழுது இந்த உலக வெளிப்பாட்டின் படைப்பாளரும் வேத அறிவு நிறைந்தவரும் ஆகிய பிரம்மா, ஆன்மீக வழி மற்றும் யோக முறையின் ஆசிரியர்களான சிறந்த முனிவர்கள் ஆகியோர் காலக்கூற்றின் பாதிப்பின் கீழ் வருகின்றனர். அவர்கள் தங்களது பயன் தராத செயல்களால் விடுதலை அடைகின்றனர். அவர்கள் புருஷரின் முதல் அவதாரத்தை அடைகின்றனர். ஆனால் படைப்பு நேரத்தில் அவர்கள் முன்பு இருந்தவாறு சரியாக
அதே வடிவங்களுடன் நிலைமைகளுடனும் திரும்பி வருகின்றனர். பொருளுரை: அந்த பிரம்மா விடுதலை அடைகிறார் என்பது அனைவரும் அறிந்தது. ஆனால் அவரால் தனது பக்தர்களை விடுவிக்க முடியாது. பிரம்மன், சிவபெருமான் போன்ற தேவர்களால் எந்த உயிரினத்திற்கும் விடுதலை அளிக்க முடியாது. பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டது போல கிருஷ்ணராகிய பரமபுருஷ பகவானிடம் மட்டும் சரணடையும் ஒருவர் மாயையின் பிடிகளிலிருந்து விடுபட முடியும். பிரம்மன் இங்கு ஆத்தியஸ்திர சராணாம் என்று அழைக்கப்படுகிறார். அவர் முழு முதலாகவும் முதலில் படைக்கப்பட்ட உயிரினமாகவும் உள்ளார். அவரது சொந்த பிறப்பிற்கு பிறகு அவர் முழு விண்வெளிப்பாட்டையும் படைக்கிறார். படைப்பு பற்றி செய்திகள் முழுதும் அவர் பகவானால் அறிவுறுத்தப்பட்டார். அவர் இங்கு வேத கர்ப்ப எனப்படுகிறார். அதன் பொருள் வேதங்களின் முழு நோக்கமும் அறிந்தவர் என்பதாகும். அவர் எப்போதும் மரிஷி, காஷ்யபர் மற்றும் சப்த ரிஷிகள் போன்ற சிறந்தவர்களாலும் சிறந்த அறிஞர்களாகிய யோகிகளாலும் குமாரர்களாகவும் பல பிற ஆன்மீக நிலையில் முன்னேறிய உயிரினங்களாகவும் தொடரப்படுகிறார். ஆனால் அவருக்கு பகவானிடமிருந்து வேறுபட்ட சொந்த ஆர்வம் உள்ளது. வேத திருஷ்டையா என்றால் பிரம்மா சில சமயம் தான் பகவானிடமிருந்து விடுபட்ட சுதந்திரமானவர் என்று நினைக்கிறார், அல்லது அவர் தன்னை 3 சமமான சுதந்திர அவதாரங்களில் ஒன்றாக நினைக்கின்றார் என்று பொருள். பிரம்மனிடம் படைக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு காக்கிறார், ருத்ரன் எனும் சிவபெருமான் அழைக்கிறார். இந்த மூவரும் இயற்கையின் 3 வேறுபட்ட குணங்களின் பொறுப்பில் உள்ள பகவானின் அவதாரங்களாக புரிந்து கொள்ளப்படுகின்றனர். ஆனால் அவர்களில் யாருமே பரமபுருஷ பகவானை விட சுதந்திரமானவர் இல்லை. இங்கு வேத திருஷ்டியா எனும் சொல் இடம் பெறுகிறது. ஏனென்றால் ருத்ரனை போல தாமும் சுதந்திரமானவர் என்று நினைக்கும் சிறிய விருப்பம் பிரம்மாவுக்கு உண்டு. சில சமயம் பிரம்மா தான் பகவானிடமிருந்தும் சுதந்திரமானவர் என்று நினைக்கிறார். வழிபடுபவரும் பிரம்மனை சுதந்திரமானவர் என்று நினைக்கிறார். இந்த காரணத்திற்காக இந்த உலகின் அழிவிற்கு பின்னர் இயற்கையின் குணங்களின் செயலெதிர் செயலால் மீண்டும் படைப்பு ஏற்படும் பொழுது பிரம்மன் திரும்பி வருகிறார். பிரம்மன் முதல் புருஷ அவதாரமாகிய பரமபுருஷ பகவானாகிய முழுதும் உன்னத குணங்களுடன் உள்ள மகாவிஷ்ணுவை அடைந்தாலும் அவர் ஆன்மீக உலகில் தங்க இயலாது. அவர் திரும்பி வருவதன் தெளிவான தனிச்சிறப்பு அறியப்படலாம். பிரம்மா சிறந்த ரிஷிகள் மற்றும் யோகத்தின் சிறந்த குரு சிவா இவர்கள் சாதாரண வாழும் உயிரினங்கள் அல்லர். அவர்கள் மிகவும் வல்லமை படைத்தவர்கள், அறிவார்ந்த யோகத்தின் எல்லா முழுமைகளையும் பெற்றவர்கள். ஆனால் இன்னும் பரமருடன் ஒன்றுவதற்கு முயற்சி செய்யும் விருப்பம் அவர்களிடம் உள்ளது. அதனால் அவர்கள் திரும்ப வர வேண்டும். ஒருவர் தான் பரமபுருஷ பகவானுக்கு சமம் என்று நினைக்கும் வரை அவர் முழுவதுமாக தூய்மை அடையாதவர் அல்லது அறிவில்லாதவர் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. முதல் புருஷ அவதாரமாகிய மகாவிஷ்ணுவிடம் சென்ற போதிலும் இந்த உலக படைப்பின் அழிவிற்கு பிறகு அந்த மனிதர்கள் மீண்டும் கீழே விழுகின்றனர் அல்லது உலக படைப்பிற்கு திரும்ப வருகின்றனர். பகவான் இந்த ஜட உடலினுள் தோன்றுகிறார். அதனால் பரமனின் வடிவத்தை ஒருவர் தியானிக்க கூடாது. அதற்கு பதிலாக வடிவமற்றதை தியானிக்க வேண்டும் என்று எண்ணும் மாயாவதிகளுக்கு இது சிறந்த வீழ்ச்சியாகும். இந்த குறிப்பிட்ட தவறுக்காக சிறந்த அறிஞர்களான யோகிகள் அல்லது சிறந்த வல்லவராகிய மெய்யறிவாளர்களும் படைப்பின் பொழுது மீண்டும் திரும்ப வருகின்றனர். மாயாவாதிகள் மற்றும் பொருண்மைவாதிகளை தவிர எல்லா உயிரினங்களும் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக பக்தி தொண்டு புரியலாம். பரமபுருஷ பகவானிடம் உன்னத அன்பு தொண்டை வளர்ப்பதன் மூலம் விடுதலை பெறலாம். அந்த பக்தி தொண்டு பகவானை நினைக்கும் உறவுகளாகிய தலைவர், நண்பர், மகன் மற்றும் இறுதியான காதலன் இவற்றில் வளர்ச்சி அடைகிறது. உன்னதமான பல வகைகளில் இந்த குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் எப்போதும் இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதுல பிரம்மாவை பற்றி நாம பாக்குறோம். ஸ்ரீல பிரபுபாதர் அழகான விளக்கங்கள் தர. அப்போ பிரம்மாவே இருந்தாலும் கூட பகவானுக்கு 64 சக்திகள், மிக உயர்ந்த சக்திகள் இருக்கு. அதுல பிரம்மாக்கு 50 சக்திகள் தான் இருக்கு. சிவனுக்கு பாத்தீங்கன்னா 55, விஷ்ணுக்கு பாத்தீங்கன்னா 60. அந்த 64 குணங்கள்ல பிரம்மாக்கு 50 குணங்கள் தான் இருக்கு. அப்ப எப்படி சில சமயம் பிரம்மா குண அவதாரங்களில்
அவர் வந்து ரஜோகுணத்தின் அதிபதியாக இருந்தாலும் தன்னை வந்து என்ன நினைச்சுக்கிறார் அப்படின்னா விஷ்ணுக்கு இணையாக நினைச்சுக்கிறார். தான் தனிப்பட்டவன், சுதந்திரமானவன். ஏன்னா கட்டுண்ட நிலைதான் பிரம்மாக்கு. பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுன. பிரம்ம புவனாலோகா, பிரம்மலோகம், சத்தியலோகத்திலிருந்து 14 உலோகங்கள், எல்லா உலகங்களிலும் அந்த பிறப்பு இறப்பு முதுமை இருக்கு. அதனாலதான் பிரம்மாவே கூட 100 ஆண்டுகள் கழித்து மரணம் அடைகிறார். ஆனா அந்த 100 ஆண்டுகள் பல மில்லியன் ஆண்டுகள். அதை நாம ஏற்கனவே பல தடவை பார்த்திருக்கோம். இந்த சதுர் யுகங்கள், சதுர் அப்படின்னா 4 யுகங்களுடைய கூட்டுத்தொகையில மறுபடியும் 1000ஆல பெருக்கும் போது அது ஒரு கல்பம். அந்த ஒரு கல்பம் வந்து பிரம்மாவுக்கு ஒரு பகல், இன்னொரு கல்பம் ஒரு இரவு. இப்படியாக அவருக்கு பல கல்பங்கள், 100 ஆண்டுகள் அவருக்கு வந்து முடிந்த உடனே அவருக்கும் இறப்பு ஏற்படுகிறது. ஆனா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவர் பகவான் வந்து பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர், சக்தி ஆவேச அவதார். சோ அதனால படைப்பை தொடங்குறார். அவருக்கு வந்து முழு உரிமை கொடுத்துட்டார், பேட்டன் ரைட்ஸ் கொடுத்துட்டார். எனக்கு பொதுவா நீ வந்து இதை வந்து ஜாப் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சக்தி வழங்குறார். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே முயந்திய சூரையக அப்படின்னு. சோ அந்த தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிக்கவி அப்படின்னா அவர் இதயத்தில் வந்து பகவான் வேதங்களின் அறிவை புகட்டுவதால், ஏன்னா அவர் 1000 தேவ ஆண்டுகள் தவம் புரிகிறார். தேவ ஆண்டுகள் வேற, சோ மனித ஆண்டுகள் வேற, பிரம்மாவோட ஆண்டுகள் வேற. 1000 தேவ ஆண்டுகள் அவர் வந்து தவம் புரியும் போது அவருக்கு பகவான் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிக்கவை, ஏன்னா அவரது இதயத்துல என்ன அந்த வேதங்களோட அறிவை புகட்டுவதால அவரால் படைப்பு தொழிலை ஆரம்பிக்க முடியுது. இருந்தாலும் அவருக்கு அப்பப்ப கன்ஃபியூசன் ஆயிரும். ஏன்னா அவர் வந்து ஒரு கர்மமிஸ்ர பக்தர், நிஷ்காம பக்தர் கிடையாது. சோ சில சமயங்கள்ல அவர் என்ன பண்றாருன்னா பகவானுக்கு இணையா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல ஈடுபடுறார். அப்ப மாயினால பிடிக்கப்படுறார். மாயினால பிடிக்கப்பட்டு தான் பெற்ற தான் தோற்றுவித்த ஒரு பெண்ணை அப்ப மகளோட உறவு முறை வருது. அப்ப மகளுக்கு பின்னாடி ஒரு மான் வடிவுல ஓடுறாருன்னு நம்ம பார்த்தோம். அதனால அவர் கிண்டலுக்கு தன்னோட மகன்களே அவரை வந்து பார்த்து சிரிக்கிறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. சோ பிரம்மாக்கு கூட அந்த தவறுதல் ஏற்படுகின்றது. எதனால? மாயையோட குழப்பத்தினால. ஆனா இங்க வந்து வேத கர்ப்ப அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஏன்னா அவர் முழு வேதங்களையும் 4 முகங்கள், 4 முகம் கொண்ட பிரம்மா. நம்மளுடைய அண்டத்துல நம்மளுக்கு வந்து 4 முகம் கொண்ட பிரம்மா. ஆனா இந்த நிறைய பிரம்மாக்கள் இருக்காங்க. அவர் நினைச்சுக்கிறார் ஒரே ஒரு பிரம்மா தான் இருக்கேன், அப்ப நான் ரொம்ப பெரியவன். அப்ப விஷ்ணு லோகத்துல போய் அவர் என்ன பண்றாரு, நான் பிரம்மா வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு வாயிட் காப்பாளன்ட்ட சொல்றாரு. இப்ப வாயிட் காப்பாளன் போய் உள்ள பகவான்கிட்ட சொல்றாரு. அப்ப பகவான் அவருடைய ஒரு அந்த பொய் ஃபால்ஸ் ஈகோ அது இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, எந்த பிரம்மா கேட்டுட்டு வா அப்படின்றாரு. சோ இவர் போய் நீங்க எந்த பிரம்மா அப்படின்னு கேட்க, என்னது பிரம்மா நான் ஒருத்தன் தானே இருக்கேன், இவர் என்ன எந்த பிரம்மான்னு கேக்குறாரு. 4 முகம் கொண்ட பிரம்மான்னு சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ அவரை உள்ள வர சொல்றாரு. வர சொன்னா அங்க போனா நிறைய பிரம்மா இருக்கிறாங்க. 1000 முகம் கொண்ட பிரம்மா, லட்சம் முகம் கொண்ட பிரம்மா, 5 தல பிரம்மா, 1 தல பிரம்மா, இப்படி ஏகப்பட்ட பிரம்மா இருக்காங்க. அப்பந்தான் இவருக்கு தோன்றுது, ஓ பல அண்டங்கள் இருக்கு, அதுல பல பிரம்மாக்கள் இருக்காங்க, அதுல ஒரு தூசு நான் ஒன்னும் பெரியவன் கிடையாது அப்படிங்கிற ஒரு அந்த ஆணவம் வந்து தகர்க்கப்படுது. சோ இதெல்லாம் வந்து பிரம்மாக்கே அந்த நிலைனா நாமெல்லாம் முக்குணங்களால எவ்வளவு பாதிப்பு நம்மளுக்கு இருக்கும்னு பாருங்க. அப்போ முயந்திய சூரையக, சூரைய அப்படின்னா அசூர அப்படின்னா அசுரர்கள், சூரிய அப்படின்னா தேவர்கள். தேவர்களுக்கே ஆனானப்பட்ட பிரம்மா சிவனுக்கு கூட பகவானுடைய சக்திகள், அளவற்ற சக்திகள், அனந்த பகவான் வந்து ரொம்ப 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 எண்ணில் அடங்காத சக்திகள் கொண்டவர். அவருக்கு ஏகப்பட்ட சக்திகள் இருக்கு. அந்தரங்க சக்தி, வெளிப்புற சக்தி, தடஸ்ர சக்தி, அப்படி பல சக்திகள் இருக்கு. அவர் எப்பொழுது தோன்றினார், என்ன பண்ண போறார், எப்ப என்ன பண்ண போறார், யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஏன்னா பகவானுடைய அழகு, புகழ், செல்வம், துறவு, இந்த மாதிரி அவருடைய ஐஸ்வர்யங்கள் எண்ணில் அடங்காதவை. அத வந்து ஆதிசேஷன் 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் இன்னும் பாடுறாராம்.
அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கிறாராம். ஏன்னா அவர் ஒரு லோகத்துல இல்ல, பல அண்டங்கள்ல இருக்கார். பல அண்டங்கள்ல பல அவதாரங்களை, பல லீலைகளை இன்னும் நடத்திட்டே இருக்கார். இப்ப நம்மளுக்கு வந்து கிருஷ்ணாவதாரம் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா இன்னும் வேற ஒரு லோகத்துல கிருஷ்ணாவதாரம், இன்னொரு லோகத்துல நரசிம்ம அவதாரம், இன்னொரு லோகத்துல வாமன அவதாரம். அவரது அவதாரங்களே வந்து கடல் அலைகள் போல எண்ணில் அடங்காதவை. நாமெல்லாம் ஒரு 10 அவதாரங்களை வச்சுக்கிட்டு அதைத்தான் நம்ம இப்ப ஜெயதேவர் சொன்னாருன்னு நம்ம அதைத்தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவரது அவதாரங்களோ எண்ணில் அடங்காதவை, அனந்த. சோ இந்த மாதிரி பகவானோட லீலைகளை பேசுறதுக்கு அவருக்கு இன்னும் முடியல, முடியவும் முடியாது. அப்படி பகவானுடைய புகழ் கணக்கற்றது. இப்போ வேத திருஷ்டியா அப்படின்னா பிரம்மா சில சமயம் தான் பகவானிடமிருந்து விடுபட்டு சுதந்திரமானவர், ஆனா அவர் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா அவரே கட்டுண்ட நிலையில தான் இருக்கார். ஏன்னா பிரம்மா கிட்ட படைக்கும் தொழிலை ஒப்படைக்கிறார். அத வந்து விஷ்ணு காக்கிறார். ருத்ரன் வந்து அழிக்கும் போது அதை வந்து அந்த பொறுப்பை அவர் ஏத்துக்கிறார். சோ இது படைப்பு, அதாவது சிருஷ்டி சிருஷ்டி பிரளய சாதன சக்தி ரேகா அப்படின்னு சொல்லி 3 சக்திகள், 3 பேரும், அதாவது புருஷ அவதாரங்கள். இவங்கெல்லாம் வந்து குணாவதாரங்கள். அப்புறம் புருஷ அவதாரங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். கர்ப்போதக சாயி விஷ்ணு, சீரோதக சாயி விஷ்ணு, காரணோதக சாயி விஷ்ணு அப்படின்னு. அப்ப பரமபுருஷ பகவான் தான் சுதந்திரமானவர், வேற யாருமே இங்க சுதந்திரமானவர் கிடையாது. ஏன்னா சிவனாலேயோ பிரம்மாவனாலேயோ அவங்களுக்கு சக்திகளே இருந்தாலும் அவங்க முக்தி தர முடியாது. முக்தி பிரதாதாம் சர்வேஷாம் விஷ்ணுர் ஏவன அசம்சயக அப்படின்னு சிவபெருமான் சொல்றார் பார்வதி தேவி கிட்ட. சோ முக்திங்கிறது பல அசுரர்களுக்கு இவங்க பிரம்மா நினைக்கிறார். அசுரர்கள் எல்லாம் இவரை பிரம்மாவை குறித்து தவம் செய்யும் போது நான் தான் பெரியவன், அதனால நான் வந்து வரம் கொடுக்க முடியும்னு வரம் கொடுத்துருவார். ஆனா கடைசியில பார்த்தா தேவர்களுக்கெல்லாம் தொந்தரவு வந்து, பிரம்மாவுக்கே தொந்தரவு வந்து, கடைசியில பிரம்மா வந்து விஷ்ணுவை, கர்ப்போதக சாயி விஷ்ணு கிட்டதான் அவர் வந்து, ஏன்னா தேவர்கள் நேரடியா அணுக முடியாது பகவான, அப்ப பிரம்மாவை அணுகுறாங்க. அப்ப பிரம்மா என்ன பண்றார், எல்லாருக்கும் தந்தை, எல்லாரையும் படைத்தவர். அவர் போய் அவர் மறுபடியும் கர்ப்போதக சாயி விஷ்ணுவை காத்திருந்து அவரை தரிசனம் பண்ணி அப்புறம் அவர்கிட்ட சொல்யூஷன் கேட்டு அப்புறம் விஷ்ணு வந்து அரக்கர்களை அழிப்பார். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். சோ நேரடியாக பகவானை இவர் தரிசிக்க முடியுமே தவிர மற்றபடி பகவானுடைய சக்திகள் அவர்னால அடைய முடியாது. ஈவன் அவர் தரிசித்தா கூட பகவானோட சக்திகள் அவருக்கு கிடையாது. இப்போ பரமனுடன் ஒன்றாகும் விருப்பம் முயற்சி செய்யறவங்க எல்லாருமே பகவானுக்கு சமம் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க தூய்மை இல்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுக்கு பகவானுடன் போட்டி போடும் மனப்பான்மை. பகவானை போல நானும் ஆகணும். ஒரு மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா அந்த மடு நினைக்குது நான் மலையாகணும் அப்படின்னு. அப்ப என்ன எவ்வளவு பேராசை. கடவுள் கடவுளாகத்தான் இருப்பார். ஆனால் நாம பகவானுக்கு சேவை செய்யும் மனப்பான்களை தான் இருக்கணும். ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்யதாச. அதை விடுத்து நானே கடவுள் ஆகணும் அப்படிங்கிறது. இப்ப ஒரு முதலாளி இருக்கிறார், நீங்க வந்து ஒரு தொழிலாளி வச்சிருக்கீங்க, அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறீங்க, சம்பளம் கொடுக்குறீங்க. அவன் நினைக்கிறான் சில வருஷங்கள் கழிச்சு, ஒரு 4-5 வருஷம் வேலை செஞ்சுட்டு இந்த முதலாளிக்கு அடிச்சு கொன்னு போட்டு நானே முதலாளியோட ஸ்டேஜ்ல உட்காரணும் அப்படின்னு நினைச்சா எவ்வளவு பெரிய துரோகம். அது மாதிரி சிலரெல்லாம் நினைக்கிறாங்க பகவானே ஆயிரணும் அப்படின்னு. யாராலையும் பகவானுக்கு சமமாகவோ மேலாகவோ ஆக முடியாது. அசமௌத்தவ. அப்போ பகவானுக்கு சமமாகவோ மேலாகவோ ஆக முடியாது. அதனால அவங்க எல்லாம் வந்து அறிவற்றவர்கள். ஏன்னா பகவானுக்கு தொண்டு புரியலாம், அதுதான் உண்மையான ஒரு பக்தனோட நிலைமை. ஏன்னா பக்தன் வந்து பகவானுக்கு தொண்டு புரியும் போது பகவானோட குணங்களை அவனோட அளவுல, ஏன்னா எல்லாருமே இங்க முழுமையானவர்கள். பூரணம் பூர்ணம் மத பூர்ணம் மித பூர்ணாத் பூர்ணம் முதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே அப்படின்னு சொல்லி அவரவர் அளவில் அவரவர்கள் முழுமையாகனவர்கள் ஆகலாம். சோ என்னோட லெவல்ல நான் முழுமையாகலாம். ஆனா பகவானோட அளவுல அவர் எப்பொழுதுமே முழுமையானவர். அவர் என்னைக்குமே குறையில்லாதவர், தூய்மையானவர், அவர் விசேஷமானவர்.
எண்ணிலடங்காத நற்குணங்கள் கொண்டவர். ஆனா என்னுடைய அளவுல நான் முழுமையானவள் ஆகலாம். ஆனா அளவு வந்து என்னோட அளவுதான். ஏன்னா பகவானுடைய சிறிய அங்கத்துணுக்கு. யாருமே முழுமையாகலாம். ஆனா அவங்கவங்க அளவுலதான். ஏன்னா இந்த படைப்பு பாருங்க, அதுவே முழுமையானது. பகவானுடைய சக்திகள்ல இருந்து அது தன்னை இந்த பூமியில யாருக்கு இங்க குறை இருக்கு, நீர் இருக்கு, உணவு இருக்கு, ஆனா செயற்கையான பற்றாக்குறை நாமளா ஏற்படுத்திக்கிறோம். ஆனா இதுவும் முழுமையானது. ஏன்னா அது தனக்குள்ளேயே ஏற்படுத்தி கொள்கின்ற மாதிரி பகவானுடைய படைப்பு முழுமையானது. ஜடப்படைப்பு கூட முழுமையானதுதான். இங்க எதுவுமே குறைவில்லை. ஆனா குறை எங்க இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. ஏன்னா நாம என்ன பண்றோம்? அதிகமான ஆசைகளுடன், பேராசைகளுடன் அனுபவிக்கணுங்கிற விருப்பத்துல மற்ற உயிரினங்களுக்கு சேர வேண்டிய உணவு கூட தட்டி பறிச்சுக்கிறோம். குறை எங்க இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. பகவானோட படைப்புல கிடையாது. குறை எங்க இருக்கு? நம்ம மனசுல இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே நிறைவு கிடையாது. ஏன்னா பேராசை. இப்படி முழுமையானவர்களாக இல்லாமல் நம்மள குறையுடையவர்களா இருக்க காரணம் நம்ம கிட்டதான் இருக்கு. பகவானோட படைப்புல கிடையாது. அப்போ பகவான் வந்து நம்மளுக்கு எல்லா அறிவையும் தந்திருக்கார் பகவத்கீதை பாகவதம் மூலமாக. ஆனா அதை புரிந்து கொள்ளாமல் நாம என்ன பண்றோம்? குறையுடையவர்களாக நம்மை காண்கின்றோம், அதை அனுபவிக்கிறோம், அதனால துன்பப்படுறோம். ஆனா நாம வந்து எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் போது நாம் முழுமையானவர்களாகின்றோம். வெளிப்புற பிரச்சனைகள் வந்து மனதை தாக்காது. மனதை தாக்காத போது நாம் முழுமையானவர்களாக இருக்கிறோம். ஏன்னா வெளிப்புற ஜட பிரச்சனைகள், ஜடம் நம்மை வந்து அது ஆத்மாங்கிறது ஜடத்துக்கு, ஆத்மாங்கிறது உன்னதமானது. அது ஜடத்துக்கு மேல இருக்கு. ஆனா ஜடமானது கீழ இருக்கு. அந்த ஜடத்தினால பாதிக்கப்பட்டு ஆத்மாவை கீழே கொண்டு வந்துடுறோம். மேலானத கீழே கொண்டு வந்து ஒரு உணர்வில்லாத ஒன்றை மேல வச்சிருக்கோம், ஜட பிரச்சனைகளை. அந்த உடல் பிரச்சனைங்கிறது கூட ஜட பிரச்சனை தான். ஏன்னா ஆத்மா உன்னதமானது. அந்த உன்னதத்தன்மையை உணராத போது, எல்லாவற்றையும் ஜடமா பாக்குறப்போ நம்ம உடல் ஜடமானது. ஆனா உடலுக்குரிய சுகத்தை நமக்கு தேடும் போது அந்த ஜடத்துக்கான சுகம் என்ன பண்ணுதுன்னா நம்மள அழுத்திடுது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் விலாசமான அறிவு வேணும். நிறைய அதை வந்து யோசிச்சு பாருங்க, தெரியும். அப்ப டவுட் இருந்தா நீங்க கேளுங்க நாளைக்கு. ஸ்லோகம் 16. ஏத்வீகாசக்த மனச கர்மசு ஸ்ரத்த யான்விதாக குர்வந்த்ய பிரதிஸ்தானி நித்யான்யபி சத்ருஸ்னனः சனः. மாதாஜி படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. தெளிவா படிங்க, மெதுவா படிங்க, தெளிவா படிங்க. சரி மாதாஜி. மொழிபெயர்ப்பு ஆஷா பக்தி வேதாந்தர் சுவாமி சிலர் பிரபுபாத் கி ஜெய். இந்த பரு உலகத்தோடு மிகவும் ஒன்றி போனவர்கள் விதிக்கப்பட்ட கடமைகளை மிகவும் நன்றாகவும் சிறந்த நம்பிக்கையுடனும் நிறைவேற்றுகின்றார்கள். அவர்கள் தினமும் விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை பலன் கிடைக்கும் வண்ணம் பற்றுடன் செயல்படுகின்றனர். பொருளுரை. இந்த பதத்தில் பின்வரும் 6 பதங்களிலும் ஸ்ரீமத் பாகவதம் லோகாயத்தில் மிகவும் பற்றுள்ளவர்களை குறை கூறுகின்றனர். உலகியல் வசதிகளில் இன்பத்தின் பற்று கொண்டவர்கள் குறிப்பிட்ட சடங்கு நிகழ்ச்சியில் யாகம் செய்ய வேண்டும் என்று வேத நூல்களில் ஆணையிடப்பட்டுள்ளது. அவர்கள் மேலுலக கோள்களிலும் உயர்த்தப்பட அவர்களினுடைய தினசரி வாழ்க்கை குறிப்பிட்ட விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அந்த மனிதர்கள் எந்த நேரத்திலும் வீடு பேறு இயலாதவர்கள் என்று இந்த பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தேவரும் தனிப்பட்ட கடவுள் என்று உணர்ந்தவுடன் தேவர்கள் வழிபடுவார்கள். ஆன்மீக உலகிற்கு உயர்த்தப்பட இயலாதவர்கள் என்றால் தங்களினுடைய பரு நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக கடமைகளின் பற்று கொண்டவர்களை பற்றி என்ன சொல்வது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரி மாதாஜி, பின்னாடி ரொம்ப சத்தம் மாதாஜி. இங்க பிள்ளையார் வச்சிருக்கனால. ஓகே மாதாஜி, ஓகே. இது கர்ம காண்டத்துல ஈடுபடுறவங்க, அதாவது இந்த உடல் வந்து பர உலகோடு மிகவும் ஒன்றி போனவர்கள். அப்ப இந்த ஜட உலகோடு ஒன்றி போனவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நான் எனது அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும், இந்த உடல்ல வந்து என்னுடைய உடல், அப்ப இதுக்குரிய பெயர் என்னுடையது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சொத்து என்னுடையது, இந்த உறவினர்கள் என்னுடையவர்கள் அப்படின்னு எல்லாற்றிலையும் பற்று கொண்டவர்கள் சடங்குகளை நிகழ்த்தி யாகம் செய்ய வேண்டும் என வேத நூல்கள்ல ஆணையிடப்பட்டிருக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் வேதங்களுடைய கொள்கைகளையாவது பின்பற்ற வேண்டும். பகவானுடன் நேரடியாக பக்தி தொண்டில் ஈடுபடவில்லை என்றாலும்
அது இப்ப வந்து பகவான் என்ன சொல்றார் பகவத்கீதையில, சோ அது என்னோட நேரடியாக அன்பு தொண்டில் ஈடுபடலைன்னா கூட வேதங்களோட சட்டங்களையாவது கடைப்பிடி. ஏன்னா வேதங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? வேதங்கள் வந்து கர்ம காண்டத்தை ரொம்ப வலியுறுத்துது. நீ இது செஞ்சா அது கிடைக்கும், அது செஞ்சா இது கிடைக்கும். சோ நல்லா வேள்விகள் செய்யறவங்க ஒவ்வொன்றும் வேள்வி செய்வாங்க. எதுக்காக? கல்வி நல்லா கிடைக்கணும், பகைகள் ஓடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணுவாங்க. அது போல செல்வம் கிடைக்கணும், கல்வி கிடைக்கணும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஹோமம் பண்ணி பண்ணி யாகங்கள் பண்ணி அதை அடைவதற்காக மேலுலகங்கள் போறதுக்காக கூட ஹோமம் பண்ணுவாங்க. மேலுலகம் போகணும், அஸ்வமேத யாகம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப பகவானுக்கு அதை அர்ப்பணிக்காமல் அவங்களோட சுயநலத்துக்காக அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க எல்லாம் குறிப்பிட்ட ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகள்ல ஈடுபடணும். அப்ப அந்த மனிதர்கள் எந்த நேரத்திலும் வீடு பேர் பெற இயலாதவர்கள். ஏன்னா இதுலயே ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு என்ன எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஹோமங்கள் நடத்துறாங்க இல்லைங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, நான் வந்து நிறைய இதன் மூலமா செல்வம் பெறுவேன், அதன் மூலமா புகழ் பெறுவேன். நிறைய பேர் இதுக்காக யாகங்கள் நடத்தும் போது கடைசியில அதை மறந்துடுவாங்க. அறம், பொருள், இன்பம். ஆனா வீடு பேரு மறந்துடுறாங்க இல்லைங்களா? தர்ம, அர்த்த, காம அதோட நிறுத்திக்கிறாங்க, வீடு பேரை மறந்துடுவாங்க. ஆனா இந்த கலியுகத்துல அந்த தர்மத்தை விட்டுறாங்க. எப்படி வேணா சொத்து சேர்த்தலாம், அர்த்த காம மட்டும்தான் நடுவுல அவங்க என்ஜாய் பண்றாங்க. அர்த்த அப்படின்னா பொருளாதார ரீதியாக பொருட்களை செல்வத்தை சேகரிப்பது, அடுத்து அதை அனுபவிப்பது. ஆனா அந்த தர்மத்தை விட்டுறாங்க. தர்மம் அப்படின்னா அதாவது சட்டப்பிரகாரம், சமயப்பிரகாரம் என்னென்ன சடங்குகள் செய்யணும் அதெல்லாம் சடங்குகளே கிடையாது. சட்டப்பிரகாரம் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் விட்டுறாங்க. அந்த அர்த்த காமம் மட்டும் பண்றாங்க. அப்புறம் வீடு பேரை சுத்தமா விட்டுறாங்க. எங்க போறோம், குறிக்கோளை, வாழ்க்கையோட குறிக்கோள் தெரியாதவங்க அந்த மெயின் பாயிண்ட்டை விட்டுட்டு, ஏன்னா நான் பிறக்குறாங்க, வளர்றாங்க, அனுபவிக்கிறாங்க எல்லோரையும் போல, அதாவது விலங்குகள் போல. முக்கியமா பிறப்பு, ஈட்டிங், மேட்டிங், ப்ரொடெக்டிங் அண்ட் ஸ்லீப்பிங். உண்ணுவது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது. ஒரு நாய் கூட தான் உடலுறவு கொள்ளுது. ஒரு அனிமல்ஸ், எல்லா அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா உடலுறவு கொள்ளுது, எதையா குழந்தைகளை பெத்துக்குது. அது ஒண்ணும் மனித வாழ்க்கையோட லட்சியம் கிடையாது. அப்ப வீடு பேரு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். எவ்வாறு வீடு பேரு பெறுவது, மோட்சம் பெறுவது. மோட்சம் அப்படின்னா மேலுலக மோட்சம் அல்ல. நிறைய பேர் மோட்சம் அப்படின்னா மேலுலகங்களை நினைச்சுக்கிறாங்க. மோட்சம் என்பது பகவானுடைய லோகத்திற்கு, வைகுண்ட லோகத்திற்கு போவதுதான் மோட்சம். சோ ஒவ்வொரு தேவரும் தனிப்பட்ட கடவுள் என்ற உணர்வுடன் தேவர்களை வழிபடுபவர்கள் ஆன்மீக உலகுக்கு உயர்த்தப்பட இயலாதவர்கள். ஏன்னா உயர்ந்த வழிபாடு என்பது விஷ்ணு வழிபாடு. ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனாம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமர்ஜனம் அப்படின்னு பார்வதி தேவிக்கு சிவபெருமான் உபதேசிக்கிறார். எல்லா ஆராதனைகளிலும் வழிபாடுகளிலும் மிக உயர்ந்தது விஷ்ணு வழிபாடு. ஆனா தேவர் வழிபாடு பத்தி பகவத்கீதையில என்ன சொல்றார்? அந்த வந்த துபலம் தேசாம் தத்பவதி அல்பமேதசாம். அப்போ அல்பமேதசாம் அப்படின்னா சிற்றறிவுடையவர்களே தேவ வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள். ஆனா அவங்களோட லட்சியம் என்ன? மேலுலகங்களை அடைவது. 14 லோகங்கள், நம்மளுக்கு மேல 6 லோகங்கள் இருக்கு. அப்ப சொர்க்கலோகம், மகர்லோகம், தபோலோகம், சத்தியலோகம், இப்படி மேல மேல போக விரும்புறவங்க தேவர் வழிபாட்டுல ஈடுபடுவாங்க. பிரம்மாவை வழிபடுபவர்கள் பிரம்மலோகத்திற்கு, முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர் லோகத்துக்கு. யாந்தி தேவ விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருன் விரதாக பூதானி யாந்தி பூதேஜியா யாந்தி மத் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அதாவது என்னை வழிபடுபவர்கள் என்னிடமும், பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களிடமும், முன்னோர்களை வழிபடுபவர்கள் பித்ருலோகான், பித்ருக்கள் வழிபாட்டுல ஈடுபடுறவங்க பித்ருலோகத்திற்கும், பிரம்மாவை வழிபடுபவர்கள் பிரம்மலோகத்திற்கு, சூரியனை வழிபடுறவங்க சூரியலோகத்திற்கு, சந்திரனை வழிபடுறவங்க சந்திரலோகத்திற்கு, சிவனை வழிபடுறவர்கள் சிவலோகத்திற்கு, பிரம்மாவை வழிபடுற, இப்படி எல்லாருமே யாரார வழிபடுறாங்களோ அவங்கவுங்க லோகத்துக்கு போக முடியும். ஈவன் விஷ்ணு வழிபாட்டுல ஈடுபட்டிருக்கிறவங்க, முழுமுதற் கடவுளான
பகவான் கிருஷ்ணரை வழிபடுபவர்கள் கோலோக பிருந்தாவனத்திற்கு ஏற்றம் பெறுவார்கள். ஆனா பகவானையே பல்வேறு வடிவங்கள்ல அவருடைய அவதாரங்கள், அவருடைய சக்திகள், அவரது கலா, அம்ச அப்படின்னு பலவாக அவர் விரிவடைந்திருக்கிறார். அதை வழிபடுறவங்க மச்சவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம், சோ இந்த லோகங்களுக்கு போவாங்க. ஏன்னா வைகுண்டங்கள்ல பல நிலைகள்ல பகவான் பல காட்சிகள்ல ஒவ்வொரு லோகத்திலையும் ஒவ்வொருத்தரையும் ப்ரொடெக்ட் பண்றார். ஆனா அந்த லோகங்களுக்கு போறவங்க திரும்பி வர்றது கிடையாது. ஏன்னா விஷ்ணுவுடைய விரிவங்கங்கள் எல்லாமே அவரது சக்திகள் தான். விஷ்ணுவுக்கும் கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவுக்கும் அதிகமான வேறுபாடு இல்லை. ஏன்னா அவரே விஷ்ணுவாக காக்கும் நிலையில கீழிறங்கி வந்திருக்கார். சோ வைகுண்டங்கள் ஏறக்குறைய பகவானுடைய லோகங்கள் தான். அங்கேயும் அழிவு கிடையாது. ந தத் பாஷ்யதோஷியோ ந சசாங்கோ ந பாவக எக்கத்வா நான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அவருடைய பரமம் அப்படின்னா அவருடைய தாமம், அங்கேயும் வித்தியாசம் கிடையாது. ஆனா சிவனை வழிபடுபவர்கள் சிவலோகத்துக்கு தான் போக முடியும். சிவலோகத்துல போய் என்ன பண்றது? அங்க அவரோட உட்கார்ந்து மறுபடியும் தவம் பண்ணி மறுபடியும் கிரமமுக்தி மேல போகணும். ஏன்னா சிவன் அவங்களெல்லாம் எலவேட் பண்ணுவார், உயர்த்துவார் மேல் லோகங்களுக்கு. எங்க? வைகுந்த லோகத்துக்கு. ஏன்னா சிவன் எப்பொழுதும் பகவானுடைய ஆழ்ந்த தியானத்திலேயே இருக்கிறார். காசியில பாத்தீங்கன்னா ராமநாமம் சொல்லி எல்லாரையும் விடுவிப்பார். அது போல சிவலோகத்துக்கு போறவங்க சிவன் யாரை குறித்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறார்? ஏன்னா சிவனை நீங்க பார்த்தாலே தெரியும், அவர் எப்பவுமே தியானம் பண்ணிட்டு இருப்பார் சின்முத்திரை வச்சு. ஈவன் பார்வதி தேவி கூட அவர் கண்டுக்க மாட்டார். அவர் ஒரு கிரகஸ்தரா இருந்தாலும் எப்பொழுதுமே பகவானை குறித்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். தனக்குன்னு சொந்த இடம் கூட கிடையாது, ஒரு மாளிகை கிடையாது. எப்பொழுதும் அவர் சுடுகாட்டு சாம்பலை பூசி மண்டையோடு போட்டுட்டு பாம்புகளை எல்லாம் உடம்புல சுத்திட்டு எப்பொழுதும் ஒரு தாசனாக பகவானுக்கு சேவை செய்கிறார். ஆனா அவர் மிக உயர்ந்த ஒரு விஷ்ணு பக்தர். அடுத்தது ஸ்லோகம் 17. வைஷ்ணவானாம் யதா சம்போ. வைஷ்ணவர்களே மிக உயர்ந்த வைஷ்ணவர். அவரை பார்த்துதான் நம்ம, ஏன்னா அவர் 12 மகாஜனங்கள்ல ஒருவரா இருக்கார். ஸ்வயம்பு நாரத சம்போ. சம்போ அப்படின்னா சிவபெருமானை குறிக்கிறது. அடுத்தது ஸ்லோகம் 17. ரஜசா குண்ட மனச காமாத்மானோஜி தேந்திரியாக பிருத்ருன் யஜந்தியனோ தினம் பிரதாசையாக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு சின்னதா இருக்கு, நான் படிச்சிடுறேன். அந்த மனிதர்கள் ரஜோகுணத்தால் தூண்டப்பட்டு கவலைகள் நிறைந்தவர்களாக கட்டுப்படுத்தப்படாத புலன்களால் எப்பொழுதும் புலனுகர்ச்சிக்கு ஆசைப்பட்டவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் முன்னோர்களை வழிபடுகின்றனர். இரவும் பகலும் அவர்களின் குடும்ப, சமூக மற்றும் தேசிய வாழ்வின் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண பாடுபடுகின்றனர். சோ தேவர்களோட வழிபாட்டுல ஈடுபட்டிருக்கிறவங்க சத்துவகுணத்துல கூட கிடையாது, ரஜோகுணத்துல தூண்டப்பட்டு கவலைகள் கட்டுப்படுத்தப்படாத புலன்களால் புலனுகர்ச்சிக்கு எப்பவுமே ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க. சோ தமோ குணத்திலையும் ரஜோகுணத்திலையும் ஊறி அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த பௌதிக உலகம் வாழ்வதற்கே, அனுபவிப்பதற்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுல இன்பம் காண்றதுக்காக மறுபடியும் எஃபர்ட் போட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா பௌதிக உலகத்துல எவ்வளவு தூரம் நாம புதைக்குழி மாதிரி சேத்துல காலை வச்சா அந்த புதைக்குழி சேர் நாம ஒன்னும் அழுத்த என்னாகும், நம்மள உள்ள போயிட்டே இருக்கும். அது போல இங்க என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல செயல்படுபவர்கள் மேலும் மேலும் அந்த பாவத்திற்கு ஆளாகின்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா தேவர்களை வழிபடுறாங்க, முன்னோர்களை வழிபடுறாங்க, பூதங்களை வழிபடுறாங்க. சோ அந்த லோகத்துக்கு தான் அவங்க போக முடியுமே தவிர அவங்களுக்கு முக்திங்கிறதுக்கு பிராப்தமே கிடையாது. சத்துவ குணத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பகவானுடைய பக்தி கொஞ்சமாவது கிடைக்கும். ஏன்னா சத்துவ குணத்தில் இருப்பவர்களை கவர்வதற்காகவே கிருஷ்ணர் அடிக்கடி அவதாரம் பண்றார். பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுக யுகமாக அவர் சாதுக்கள் அப்படின்னா பக்தர்களை காப்பதற்காகவும்
எதிரிகளை, இரண்டாவதுதான் எதிரிகளை அழிக்கிறார். எதிரிகளை அழிப்பதற்காகவும் நான் யுக யுகமாக தோன்றுகிறேன் அப்படிங்கிறார். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, குடும்ப சமூக தேசிய வாழ்வில் பொருளாதார நிலையில முன்னேற்றம் காண பணக்காரனாகணும், படிக்கணும், பெரிய புகழ் பெற வேண்டும் அப்படிங்கிற பணம், புகழ், செல்வம் இதுலெல்லாம் வித்யா தேகி, தனம் தேகி அப்படின்னு சொல்லி தேவர்களை வழிபடுறாங்க. அது தேகி, இது தேகி, எனக்கு அதத்தான் இதத்தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்க என்ன இல்லாம இருக்கு? எல்லாருக்குமே அடிப்படையான வசதிகள் இருக்கு. அடிப்படையான வசதிகள் இல்லாதவங்களை இங்க என்ன முடியுமா சொல்லுங்க? இப்ப யாருக்கு சாப்பாடு இல்லாம இருக்கு? யாருக்கு இருக்க இடம் இல்லாம இருக்கு? ஆனா எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். எதுக்காக? இன்னும் மேலும் மேலும் நான் வந்து புகழ் பெற வேண்டும், செல்வம் பெற வேண்டும், அடுத்தவர்களுக்கு காட்டுறதுக்காக எனக்கு பெரிய வீடு வேணும், பெரிய கார் வேணும். சோ நம்மளை பத்தி நல்லா பெருமையா பேசணும் பாடுபடுறாங்க. ஆனா யாரை பத்தி பெருமையா பேச மாட்டாங்க, சிறுமையா தான் பேசுவாங்க. இந்த உலகம் அப்படிப்பட்டது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நம்மள பெருமையா பேசணும்னு நினைக்கிறதுக்காக போராடி கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு தூரம் போராடுறோமோ அவ்வளவு தூரம் பேர்டன் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். அதனால புரியல. நாம் பல ஜென்மங்களா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஞானம், வித்யாங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. எதனாலனா நம்மள சத்துவகுணத்துல கிடையாது. சத்துவகுணத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிருஷ்ண பக்தியில கொஞ்சமாவது ஆர்வம் வரும். அப்ப படிப்படியாக தூய்மை அடைந்து அவங்க பகவானோட லோகத்துக்கு போக முடியும். சத்துவகுணத்துல இல்லாதவங்களால இந்த கிளாஸ்க்கு வர முடியாது, பகவானை பற்றி புரிஞ்சுக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. பிராப்தங்கிறது, அந்த சுக்ருதிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அடுத்தது ஸ்லோகம் 18. त्रैवर्गिकास्ते पुरुषा मुकुता हरिमेधसः कदायां कदनीयोरु विक्रमस्य मधुद्विषः. ஹரே கிருஷ்ணா हरे कृष्ण. படிக்கிறேன் படிங்க மாதாஜி. படிங்க. பேர்ப்பு அந்த மனிதர்கள் திரைவர்கிக எனப்படுகின்றனர். ஏனெனில் அவர்கள் 3 வித உயர்த்தும் முறைகளில் ஆர்வம் கொண்டவர். கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவுக்கு வீடு பேறு தரும் பரமபுருஷ பகவானிடம் வெறுப்பு கொண்டவர்கள். உன்னத வீரத்தால் கேட்க தகுதியான பரமபுருஷ பகவானது திருவிளையாடல்களில் அவர்கள் ஆர்வம் இல்லாதவர்கள். பொருளுரை. வேத கருத்துப்படி சமய உணர்வுடைமை, பொருளாதார வளர்ச்சி, புலநுகர்ச்சி மற்றும் விடுதலை என்கிற 4 கோட்பாடுகள் உள்ளன. உலக இன்பத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் தமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்ற திட்டம் திட்டுகின்றனர். அவர்கள் 3 உயர்த்தும் முறைகளான மத சடங்குகள், பொருளாதார உயர்வு மற்றும் புலன் இன்பத்தில் ஆர்வமுடையவர்கள் அவர்களின் பொருளாதார நிலையை வளரச் செய்வதால் அவர்கள் உலக வாழ்வை அனுபவிக்க முடியும். அதனால் உலோகாயுத மனிதர்கள் திரை வர்கிக எனப்படும். அந்த உயர்த்தும் முறைகளில் ஆர்வமுடையவர்கள். திரை என்றால் 3 என்று பொருள். வர்கிக என்றால் உயர்த்தும் வழிகள் என்று பொருள். அந்த உலோகாயுதவாதிகள் ஒருபோதும் பரமபுருஷ பகவானால் கவரப்படாதவர்கள். மாறாக அவர்கள் அவரிடம் எதிர்ப்பு உணர்ச்சி உடையவர்கள். பரமபுருஷ பகவான் இங்கு ஹரிமேத அல்லது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து ஒருவரை விடுவிப்பவர் என்று வர்ணிக்கப்படுகிறார். உலோகாயுதவாதிகள் ஒருபோதும் பகவானின் அற்புத திருவிளையாடல்களை பற்றி கேட்பதில் ஆர்வம் இல்லாதவர்கள். அவர்கள் அவையெல்லாம் கற்பனைகள், கதைகள் என்றும் பகவானும் இயற்கை சார்ந்த ஒரு மனிதன் என்றும் நினைக்கின்றனர். அவர்கள் பக்தி தொண்டில் அல்லது கிருஷ்ண உணர்வில் முன்னேற பொருத்தமானவர்கள் அல்லர். அந்த உலோகாயுதவாதிகள் செய்தித்தாள் கதைகள், புதினங்கள் மற்றும் கற்பனை நாடகங்களில் ஆர்வமுடையவர்கள். குருச்சேத்திரம் போரில் கற்பனை நாடகங்களில் ஆர்வமுடையவர்கள். குருச்சேத்திரம் போரில் பகவான் கிருஷ்ணரின் செயல்பாடு அல்லது பாண்டவர்களின் செயல்கள் அல்லது பிருந்தாவனம் அல்லது துவாரகையில் பகவானின் செயல்கள் போன்ற பகவானின் உண்மை நிகழ்ச்சியோடு தொடர்பு கொண்ட செயல்கள், பகவானின் செயல்கள் நிறைந்த பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றில் கூறப்படுகின்றன. ஆனால் மண்ணுலகில் தங்கள் நிலையை உயர்த்துவதில் ஈடுபட்டுள்ள உலோகாயுதவாதிகள் பகவானின் அந்த செயல்களில் ஆர்வம் இல்லாதவர்கள். அவர்கள் ஒரு சிறந்த அரசியல்வாதியின் அல்லது சிறந்த செல்வந்தரின் செயல்களில் ஆர்வம் காட்டலாம். ஆனால் அவர்கள் பகவானின் உன்னதமான செயல்களில் ஆர்வம் இல்லாதவர்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நம்ம இதுதான் முதல்லயே பார்த்தோம். எத்தேச்சியா நம்ம வந்து முந்தின ஸ்லோகங்களே இதை சொல்லிடுறோம்.
அப்போ தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு அந்த மோக்ஷத்தை விட்டுட்டு தர்ம அர்த்த காம, அதாவது திரை அப்படின்னா 3, திரை வர்க்கிக அப்படின்னா இந்த 3லயும் ஆர்வம், அந்த உயர்த்தும் வழிகள், பொருளாதாரத்துல நான் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய முயற்சி போடுறாங்க. தர்ம அப்படின்னா மத சடங்கு, அந்த உயர்த்தும் முறையான மத சடங்கு. அர்த்த அப்படின்னா பொருளாதார உயர்வு, நிறைய சம்பாதிக்கணும், பொருளாதார முன்னேற்றம். அடுத்தது காம அப்படின்னா புலனின்பத்தில், அதை எப்படி நாம அனுபவிக்கிறோம் புலனின்பத்தின் மூலமாக. அந்த 3 தர்ம அர்த்த காம, அறம் பொருள் இன்பம், அந்த திரை வர்க்கிக அப்படின்னு சொல்லி இந்த 3லயும் ஈடுபடுறாங்க. இங்க பகவான் என்ன சொல்லப்படுறாருன்னா ஹரிமேத, அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சியில விடுவிக்கின்றார். ஏன்னா நாம புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜடரே ஜனனி சயனம் இகுசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாரிமுகாரே அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் சொன்ன மாதிரி நாம பிறப்பு இறப்பு சுழற்சியில எப்படியோ மாட்டிட்டோம். ஏன்னா இந்த ஒரு உடலை விடுத்த உடனே அடுத்த உடல் அடுத்த உடல் அடுத்த உடல்னு பல கோடி ஜென்மங்கள் நாம எடுத்திருக்கோம். ஆனா நம்மளுக்கு தெரியாது, ஏதோ இப்பதான் பிறந்த மாதிரி நாம நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் பகவானுடைய ஒரு இயற்கையோட சட்டம். ஏன்னா பகவானை திரும்பி நாம பார்க்காத வரைக்கும் ஆதிர் பகிர்முக, அதாவது எவ்வளவு நாட்கள் ஆச்சுன்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு நாட்களா நாம பகவானை திரும்பி பார்க்காம இந்த வேறு வேறு உடல் எடுத்து அதை அனுபவிக்கணுங்கிற ஆசையில, ஆனா துன்பத்தை தான் அனுபவிச்சுட்டே வந்திருக்கோம். ஆனா பல பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதேன்னு சொல்லி பல ஜென்மங்களுக்கு அப்புறம் இந்த ஞானம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது ஸ்ரீல பிரபுபாதர் மூலமா. அதனால நம்ம ஸ்ரீல பிரபுபாதருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா நிறைய பேர் என்னன்னா இந்த சத்துவகுணத்தில் இல்லாதவங்களுக்கு பகவானுடைய மகிமைகள் புரியவே புரியாது. இப்ப நாமெல்லாம் பகவானை பத்தி பேசுறதுல ஈடுபட்டிருக்கோம், கேட்கறதுல ஈடுபட்டிருக்கோம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, பொருட்களை சம்பாதிக்கிறதுக்கு கழுதை மாதிரி உழைச்சிட்டு இருக்காங்க, இல்ல டிவி பார்த்துட்டு இருக்காங்க, கற்பனை கதைகளை படிக்கிறதுல ஈடுபட்டிருக்காங்க, சினிமா பார்க்கறதுல ஈடுபட்டிருக்காங்க. அதையெல்லாம் நாடகங்கள் சினிமா அதுல எல்லாம் அவங்களுக்கு உண்மையா ஒரு உண்மையா காட்சி அத உண்மையாக இருக்கிற மாதிரியும் அதுல போய் இவங்க அனுபவிக்கிற மாதிரியும். இப்ப சினிமா தியேட்டர்ல உட்காந்துட்டு இருக்காங்க, உண்மையா சினிமாங்கிறது ஒரு கற்பனை கதை, ஆனா உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க அதை அனுபவிக்கிறாங்க. எதனால அனுபவிக்கிறாங்க, அவங்களுடைய உள்ளம் நினைக்குது நான் இந்த கேரக்டர்ல ஒண்ணு ஹீரோவா தன்னை பார்த்துப்பாங்க. பெண்கள் ஹீரோயினா தங்களை நினைச்சுப்பாங்க. அதனால அவங்க உள்ளம் அந்த 3 மணி நேரம் தியேட்டர்ல உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க அந்த அந்த போகத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க கற்பனையில அது போலத்தான் ஒருத்த அரசாள்றதா, கற்பனையில தேர்ல போறதா, அவன் தூங்குறான் தேர்ல போறதா நினைச்சிட்டு இருக்கான். திடீர்னு என்ன ஆகுதுன்னா முழிப்பு வருது. முழிப்பு வந்தானே சுத்தி புத்தி பாக்குறான், பெரிய ஒரு பிச்சைக்காரனா இருக்கிறான், அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. அப்படிதான் ஒரு குயவன் நினைச்சானா, அவங்ககிட்ட ஒரு பானை, கஷ்டப்பட்டு ஒரு பானை பண்ணிடுறான், அத கால் கிட்ட வச்சுட்டு படுத்துடுறான். அவன் கற்பனையில அப்படியே தூங்கும்போது என்ன நினைக்கிறானா, நாளைக்கு இந்த ஒரு பானையை வித்து 2 பானை பண்ணுவேன், இந்த 2 பானையை 20 பானையா பண்ணுவேன், 20 பானையை 200 பானையா பண்ணுவேன், அப்படியே நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கொசு கடிக்குது, அவன் காலை ஓங்கி ஒரு உதைக்கிறான், கீழே இருந்த பானை உடைஞ்சிருது. இது மாதிரிதான் கற்பனையில நம்ம எல்லாருமே கனவு காண்றோம். இந்த வருஷம் நாம ஒரு 1 லட்சம் சம்பாரிச்சிட்டோம், அடுத்த வருஷம் இத 3 லட்சமா பண்ணணும், அதுக்கு அடுத்தது 6 லட்சமா பண்ணணும். இப்படி கனவு காணும் வாழ்க்கையில ஈடுபட்டிருக்காங்க நிறைய பேர். சோ அவங்க இடையில அடுத்த நாள் நம்மளுக்கு மரணம் வரும், அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னு தெரியாது. எல்லாருக்குமே எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது வாழ்க்கையில. ஆனா கற்பனையில அவங்க உல்லாசமா பல திட்டங்கள் தீட்டுறாங்க, வெளியில போடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா கேன்சரா இருக்கு வருது, இல்ல ஆக்சிடென்டா இருக்கு வருது, இல்ல மரணமா இருக்கு வருது, ஒன்னும் தெரியாது. ஆனாலும் அவங்க இதுலதான் மூழ்கி இருக்காங்க. பகவானை பற்றிய அந்த அமிர்தமான கதைகள், சுவைக்கக்கூடிய கதைகளை அவங்களுக்கெல்லாம் ரசிக்கணும், இல்ல கேட்கணும். ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம், இப்படி எத்தனையோ தொண்டுகள் இருக்கு பகவானுக்கு செய்யறதுக்கு. ஆனா அவங்க நினைக்கிறாங்க அதை விட இதுதான் முக்கியம் அப்படின்னு.
இதெல்லாம் கலைந்து போகும் கோலங்கள். எப்படி ஒரு கோலம் போட்டா அடுத்த நாள் வந்து காத்துல அந்த போயிரும், இல்லைன்னா தண்ணியில அழிக்கப்பட்டுரும், இல்ல நாமளே அழிச்சிருவோம். சோ நம்ம வினைகள் நம்மளையே அழிச்சுட்டே போகுது. ஆனா இவங்களுக்கு அதுல ஈடுபாடு கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க சிறந்த அரசியல்வாதினால அவங்களோட தொடர்புல நான் வந்து பெரிய ஆள், இல்ல செல்வம் இருக்கு எனக்கு அதனால நான் பெரிய ஆள், இல்ல எனக்கு அழகு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னென்னவோ நினைக்கிறாங்க. ஆனா அழகு அழியக்கூடியது, செல்வம் அழியக்கூடியது, அரசியல்வாதி தொடர்பு இருந்தாலும் யாராலும் காப்பாற்ற முடியாது. ஒரு டாக்டர் சொல்றான், உங்க உயிரை என்னால காப்பாற்ற முடியல, நீங்க கடவுளை கேட்டுக்கோங்க அப்படின்னு. எத்தனையோ பேருக்கு இது நடந்திருக்கு. ஆனாலும் நாம வந்து அதுல ஸ்ட்ராங்கா இல்ல. ஏன்னா அவங்களுக்கு சத்துவ குணத்துல இல்லாம ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலையும் அடிக்கடி அவங்க மாறி போறதுனால அவங்களுக்கு பகவானோட உன்னதமான செய்திகள்ல ஆர்வம் கிடையாது. அதனால அவங்களுக்கு மறுபடியும் பிறப்பு இறப்பு சிலர்ல சிக்கிறாங்க. ஏன்னா பக்திங்கிறது கொஞ்சமாவது அவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா அது என்னைக்கும் கீழேயே போகாது. ஆனா அவங்க பௌதிகத்துல எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும் எவ்வளவு படிப்பு படிச்சாலும் அடுத்த ஜென்மத்துல ஜீரோல இருந்துதான் தொடங்கணும். மறுபடியும் ஏ பி சி டி அப்படின்னு கத்துக்கிட்டு தான் வரணும். ஆனா பக்தியில எவ்வளவு தூரம் உயர்ந்தார்களோ அந்த நிலையில மறுபடியும் அவங்களுக்கு அந்த பிறப்பின் போது கொடுக்கப்படுது. இப்ப நீங்க 5th லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா, 5th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்த பிறவியில 6th இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா பகவான் வந்து ரொம்ப ஆல் அட்ராக்டிவ் அண்ட் ரொம்ப கருணை மிக்கவர். தன்னோட குழந்தை தன்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அவர் 100 அடி எடுத்து வைக்கிறார். நம்மளுக்கு நிறைய கிரேஸ் மார்க் போடுறார். எப்படி ஒரு டீச்சர் வந்து தனக்கு பிடித்த ஒரு மாணவனுக்கு அவன் நல்லா படிப்பான், நல்ல ஒரு ஒபீடியன்ட், ரொம்ப அவங்க மேல நல்ல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அவன் ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுற நிலைமைக்கு வந்தா கூட 35 எடுத்திருந்தா கூட ஒரு 5 மார்க் 10 மார்க் போட்டு அவனை பாஸ் பண்ணி விடுவாங்க. அது போல பகவான் வந்து நம்ம அவர் மேல அன்பு தொண்டு பண்ணும்போது, பக்தி பண்ணும்போது நம்மளுக்கு கருணை கொடுத்து இன்னும் மேல ஏத்தி விடுவார். சோ எதுலயுமே குறைவு கிடையாது. சொல்பம் அப்பியச தர்மச திராயதோ மகதோ பயாத். மகதோ அப்படின்னா மிகப்பெரிய லாபம் இருக்கு பக்தியில. ஆனா இதே சமயம் நீங்க பகவானை பற்றி கேட்காம வேற எந்த செயல் செஞ்சுட்டு இருந்தாலும் அதனால நஷ்டம் தான். ஆனா பக்தியில ஈடுபடும் போது லாபம். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பகவான் யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. ஏன்னா அனுபவிக்கொன்ற விருப்புல வந்தவங்களுக்கு அதையும் தர்றார். ஆனா அவங்க மாயையோட கட்டுப்பாட்டுல கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறாங்க. ஆனா பக்தியில இருக்கிறவங்க மேல மேல முன்னேறிட்டு இருக்காங்க. அது சூட்சுமமானது, தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஆனா இறப்பின் போது அதன் பலனை தரும். ஃபைனல் எக்ஸாம் அதுதான் நம்மளுக்கு. இறப்பின் போது நாம எவ்வளவெல்லாம் கேட்டோமோ பகவானை பத்தி, எவ்வளவெல்லாம் நாம பேசினோமோ அதெல்லாம் இறப்பின் போது பலன் தரும். இறப்புங்கிறது தான் மிகப்பெரிய எக்ஸாம். எல்லாருக்குமே அது இருக்கு. அது இல்லாம யாராலையும் கடந்து போக முடியாது. சோ நாமெல்லாம் பகவானை நோக்கி நமது பாதையில முன்னேறிட்டு இருக்கோம். அதனால நம்மளுக்கு யாருக்குமே நட்டம் கிடையாது. லாபம் லாபம் லாபம். எல்லாருமே இன்பத்தை தான் எதிர்பார்க்கிறோம், லாபத்தை தான் எதிர்பார்க்கிறோம். அதற்குரிய முயற்சிகளை நாம ரொம்ப சின்சியரா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மத்தவங்களுக்கு அது அருமையே தெரிய மாட்டேங்குது. அடுத்தது ஸ்லோகம் 19. நூனம் தைவனே விஹதாயே சாட்யுத தாசூதாம் ஹித்வா ஸ்ருண்வந்த யசத்காத புரீஷமிவ விட்புஜக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அந்த மனிதர்கள் பகவானின் ஆணையால் கண்டிக்கப்படுகிறார். அவர்கள் பரமபுருஷ பகவானின் செயல்களாகிய தேனை வெறுப்பதால் அவர்கள் மலம் தின்னும் பன்றிகளுடன் ஒப்பிடப்படுகிறார்கள். அவர்கள் பகவானின் உன்னத செயல்களை கேட்பதை விட்டுவிட்டு உலோகாயுதவாதிகளின் வெறுக்கத்தக்க செயல்களை கேட்பதில் ஈடுபடுகின்றனர். பொருளுரை. ஒவ்வொருவரும் ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு செல்வந்தர் அல்லது புதினத்தில் படைக்கப்பட்ட செயல்களை உடைய கற்பனை பாத்திரம் என்று மற்றவரின் செயல்களை கேட்பதில் மிகுந்த ஆர்வமுடன் இருக்கிறார்கள். பல அறிவற்ற இலக்கியங்கள், கதைகள் மற்றும் கற்பனை தத்துவ புத்தகங்கள் இருக்கின்றன. உலோகாயுதவாதிகள் ஆனால் மெய்யறிவு தரும் புத்தகங்களான ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, விஷ்ணு புராணம் அல்லது உலகின் பிற புனித நூல்களான பைபிள், குரான் போன்றவை அவர்களுக்கு பரிசாக தரப்படும் பொழுது அவர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. ஒரு பன்றி கண்டிக்கப்படுவது போல
பரமனின் ஆணையால் இந்த மனிதர்கள் கண்டிக்கப்படுகிறார்கள். பன்றி மலத்தை உண்பதில் ஆர்வமுடையது. கட்டிப்பால் அல்லது நெய்யில் தயாரிக்கப்பட்ட நல்ல உணவு பன்றிக்கு தரப்பட்டால் அது அதை விரும்பாது. அது அருவருப்பான துர்நாற்றமுடைய மலத்தை தேர்ந்தெடுக்கிறது. மலத்தை சுவையும் மனமும் உடையதாக கருதுகிறது. உலோகாயுதவாதிகள் கண்டனத்திற்குரியவர்களாக கருதப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் உன்னத செயல்களில் ஆர்வம் காட்டாமல் நரக செயல்களில் ஆர்வம் உள்ளவர்கள். பகவானின் செயல்களின் செய்தி தேனாகும். அந்த செய்தி தவிர நாம் ஆர்வம் கொள்ளும் எந்த செய்தியும் உண்மையில் நரகத்திற்கு ஒப்பானது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இந்த மாதிரி மனிதர்கள், அதாவது தமோ குணத்திலையும் ரஜோ குணத்திலையும் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பகவானின் செய்திகளை தவிர மற்ற செய்திகளில் ஆர்வமுடையவர்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அடிக்ட் மாதிரி இருப்பாங்க. ஒரு டீ கடையில உக்காந்து அரசியலை பத்தி பேசுறது, நடிகர் நடிகைகளை பத்தி பேசுறது, அடுத்தவங்களை பத்தி பேசுறது. பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு 4 பெண்கள் கூடினாங்கன்னா அந்த வீட்டுல என்ன நடந்தது, இந்த வீட்டுல என்ன நடந்தது, என்ன புடவை எடுத்த, என்ன சமையல் பண்ணின, அவ அப்படி இவ அப்படி. இது பேச பேச என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு பாவம் கூடுகின்றது. யாரை பற்றி பேசுகிறார்களோ அவர்களுடைய பாவம் இவர்களுக்கு ஒரு பகுதி, சிறு பகுதி, பெருசா கிடையாது. பெருசா இல்லைனாலும் அவங்களோட பேச பேச என்ன ஆகும், அதுவே பெருசாயிரும். ஒரு செய்தி பேசினா பரவாயில்ல, கொஞ்சமா கிடைக்கும். இது இவங்களுக்கு அதே பொழப்பா இருக்கு டெய்லியும். சோ அரச மரத்தடியில உட்காந்து ஒரு மேடை இருக்கும். அதுல உட்காந்து கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் மகாபாரதம் பேசுவாங்க, பகவத்கீதை பாகவதம் பேசுவாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து அந்த அரச மர மேடை, டீ கடை, அந்த பொது இடங்கள்னு சொல்லப்படுற சில இடங்கள்ல உக்காந்து இந்த மாணவர்கள் இருந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் செவுத்துல உக்காந்து கமெண்ட் பண்றது, பெண்களை கமெண்ட் பண்றது. இப்படி எல்லாரும் அந்தந்த வயசுக்குரிய ஒரு ஏதாவது ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்லிக்கிட்டு வீணான விதாண்டங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுது அவங்களுக்கு அப்படின்னா, ஒரு பயனும் கிடையாது. மேலாக பாவம் கூடுகிறது, துன்பங்கள் அதிகரிக்கிறது. ஆனா பகவானுடைய நாமம், ரூபம், புகழ், லீலை, குணங்கள், அவருடைய சகாக்கள், இப்படி பகவானுடைய எண்ணற்ற விஷயங்களை பற்றி பேசும்போது நம்மளுடைய பாவம் சூட்சுமமாக நம்மளுக்கு குறைஞ்சிட்டே வருது. அதே சமயம் பக்தி புண்ணியம், புண்ணியம் அப்படின்னா அதுக்காக பிறவி எடுக்கணும். ஆனா பக்தி புண்ணியம் அப்படிங்கும்போது நமக்கு பகவான் மேல ஈர்ப்பு ஏற்பட்டு உன்னத சத்துவ குணம் கிடைக்கின்றது. சுத்த சத்துவ குணத்துல ஆழ்ந்து போறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கப்படுது. அப்ப நம்மளுக்கு அந்த ஆத்ம ஆனந்தம், இதெல்லாம் ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம், உடலுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் கிடையாது. உடலுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் வந்து நம்மளுக்கு சிறு சிறு ஒரு அல்பம், ஒரு அல்பமான இன்பம். அது வந்து மறைஞ்சு போகும். ஆனா சோப்பு குமிழ் மாதிரி. ஆனா ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம், அந்த ஆனந்தமானது நிலையானது. ஆனந்தமயோ அபியாஷாத், சத்து சித்து ஆனந்தம். ஏன்னா ஆத்மா அதுல இன்பம் அனுபவிக்கும் போது அது உடலுடன் தொடர்பு கொள்கின்றது, உடலும் அதை அனுபவிக்கின்றது. அப்போ உடல்ல இருக்கிற பிரச்சனைகள், மனநோய் தான் உடலுக்கான ஆதி காரணம். அந்த மனநோய் வந்து நம்மளை விட்டு நீங்கும். அப்ப என்னாகும், உடல்ல இருக்கிற எல்லா புலன்களும் இன்பம் அடையும் போது தானாக எல்லா நோயும் நம்மளை விட்டு காணாம போயிடும். இப்ப கை தட்டும் போது என்னாகும், அந்த ஓசையினால அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் நெல் வயல்ல இருந்து ஓடி போகுது. அது போல பகவானை பற்றி பேசும்போது, கைத்தட்டி பாடும்போது நம்ம விட்டு அந்த பாவங்கள் எல்லாம் ஓடி போகுது. எப்படி ஒரு சிங்கமானது கர்ஜிக்கும் போது அங்க இருக்கிற பறவைகள், சிறு விலங்குகள் எல்லாம் ஓட்டம் பிடிக்குதோ, அது போல பகவானோட நாமத்தை சொல்லும் போது அந்த பயம், நம்மளுக்கு இருக்கிற அந்த பயம், நோய் எல்லாமே குணமாகுது. நாமம், பகவானோட நாமம் அத்தனை அற்புதமானது. பயத்துக்கே ஒரு தேவதை இருக்கு, பயத்தை உண்டாக்குறதுக்கு. அந்த தேவதையே வந்து பகவானோட நாமத்தை கேட்டா பயந்து போய் ஓடிருமா. ஆபன்ன சம்ஸ்கிருதின் கோரம்யன் நாம பவச்சோக்ரன் ததக சத்திய விமுச்சியேத தத் பிபேதி ஸ்வயம் பயம். இப்ப நாமத்தை தோற்று 33 தேவர்கள், அதுல ஒரு தேவருக்கு என்ன வேலை, பயத்தை நம்மளுக்குள்ள மனசுக்குள்ள ஏற்படுத்துற வேலை. அந்த தேவனே, பயத்துக்குரிய தேவனே ஓடி போயிடுவான் நான் பகவானோட நாமத்தை கேட்டா. பகவானுடைய நாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. எல்லா சக்திகளும் பகவானுக்கு எப்படி சக்திகள் இருக்கோ அதெல்லாம் நாமத்துல அடங்கி இருக்கான். ஏன்னா பகவானுடைய நாமம் வேறல்ல, பகவான் வேறல்ல. நாம்னா மகாரி பகூத நிஜ சர்வ சக்தி. அதை எப்படி சொல்லலாம், தத்தார்பித நேம ஸ்மரணே நான் கால, எந்த காலத்திலும் ஸ்மரன் பண்ணலாம்.
நியமங்கள் கிடையாது. தத்தார்ப்பத நியமத ஸ்மரணே கணக்கால ஏதாத்ருசி தவக்கிரப பகவன் மமாபி துர்தைவம் ஈத்ருசம் நிசாஜனின அனுராக. துர்தைவம் ஈத்ருசம், ஆனா துரதிர்ஷ்டம், எனக்கு அதுல முழு நம்பிக்கை இல்லாம நான் சொல்லாம உட்காந்துருக்கேன். சோ பகவானுடைய நாமத்தை சர்வ சதா காலமும் 24 மணி நேரம் எப்ப வேணா சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம். எப்படி நாமாச்சாரியார் மாதிரி. நாம ஆச்சாரியார் அவர் ஹரிதாஸ் தாக்கூர், அவர் நாமத்துக்கே ஆச்சாரியர். ஆச்சாரியர் அப்படின்னா தலைவர். அப்படி பகவான் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தார். ஏன்னா அவர் எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டே இருந்தார். அதனாலதான் பகவான் கூடவே இருந்தார். அவர் கூடவே எப்போதும் இருந்தார். அவருக்கு கசையடிகள் கொடுத்து அவரை கொல்லணும்னு நினைச்சப்போ அந்த அடிகள் எல்லாம் பகவான் தன்னோட முதுகுல தாங்கிட்டார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர் ஒரு சமயம் காட்டுறார், அன்னைக்கு உன்னை அடிக்க சொன்னானே அந்த முஸ்லிம் ராஜா, அப்போ அந்த அடிகள் எல்லாம் உனக்கு உரைக்கல இல்லையா, என் முதுகப்பாரு அப்படின்னு காட்டுறாரு. பகவானோட முதுகுல அத்தனை ஒரு சிவப்பு கோடு. ஏன்னா அவரை அடிச்ச அடியெல்லாம் பகவான் தாங்கிட்டார். சோ நமக்கு வர்ற வேதனைகளை எல்லாம் பகவான் எடுத்துடுவார். ஏன்னா பகவான் எதையும் தாங்கக்கூடியவர். ஆனா நம்மளால தாங்க முடியாது. இந்த மாயையோட கஷ்டத்தை நம்மளால தாங்க முடியாது. ஏன்னா மாயை மிகவும் வலிமையானது. தேவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யா. அதனால அந்த மாயிட்டு இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா பகவானைத்தான் நாடணும். ஏன்னா துன்பங்கள் மேல துன்பங்கள் இந்த ஜட உலகத்துல வந்துட்டே இருக்கும். அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா பகவானை சரணடையணும். மாயிட்டு இருந்து தப்பிக்கணும்னா அப்படியே சரணடையும் போது நம்மளுக்கு பகவானுடன் அன்பு பெருக்கிட்டே இருக்கும். அது காதலா மாறும். முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம துன்பத்துல இருந்து விடுவிக்கணும். ஆர்த்தோ அர்த்தாத்தை ஜிக்ஞாசுன்னு தான் சரணடைவோம். நாம ஒண்ணும் ரொம்ப அன்பினால் இல்ல, ஸ்பான்டேனியஸ் லவ், எனக்கு கண்டவுடன் பகவான் மேல காதல் அப்படின்னு எல்லாம் போறது இல்ல. முதல்ல நம்ம துன்பத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னு நாம அணுகினாலும் அப்படியே அந்த அன்பு உள்ளத்துல, ஏன்னா நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்த ககோஹய அப்படின்னு அந்த நித்தியமாக நமது உள்ளத்தில் உள்ள அந்த அன்பானது துளிர்த்தெழுகின்றது. ஏன்னா எல்லார்கிட்டையும் இருக்கு, ஆனா அது மூடிய நிலையில் இருக்கு. அந்த கனவுல இருந்து நாம எந்திரிக்கும் போதுதான் உண்மை புலப்படும். இப்பெல்லாம் கனவு காணும் நிலையில நம்ம மாயிட்ட சிக்கி நம்ம இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறோம். நம்ம சொந்தங்கள், நமக்கு வர்ற துன்பங்கள், ஏன்னா அது வெளிப்புறமா இருக்கணும், உள்ள தாக்க கூடாது மனச. ஆனா அது தாக்கிட்டு இருக்கு. அதனாலதான் துன்பம் நம்ம பாதிக்குது. ஆனா அந்த துன்பம் எப்ப பறந்தோடும், பகவான்கிட்ட சரணடையும் போது, உண்மை புலப்படும் போது, பகவான் மேல அன்பு ஏற்படும் போது. ஆனா அன்புல நாம பிணைக்கப்படாவிட்டால் நாம எப்ப வேணா தவறு இழைக்க நேரிடலாம். அந்த மறுபடியும் அவங்களுக்கு துன்பம் தாக்கலாம். அதனால பகவான்கிட்ட அந்த ஸ்ட்ராங்கான இணைப்பு, யோகம் அப்படின்னா யுஜ் அப்படின்னா பகவானோட இணைந்திருத்தல். பகவானோட இணைதல் அப்படின்னா அருவவாதிகள் மாதிரி கிடையாது. எப்பொழுதும் பகவானோட தொடர்புல நாம இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் துன்பம் நம்மை விட்டு விலகும். அப்ப பகவானை பற்றிய செய்திகள் தேனாக இனிக்க வேண்டும். ஏன்னா நாம எல்லாமே ஜட நோயினால பாதிக்கப்பட்டிருக்கோம். இது சில பிரபுபாதர் அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள் என்னன்னா, யாருக்கெல்லாம் அந்த ஜட நோயானது மஞ்சக்காமாலை நோய் இருக்கிறவங்க மாதிரி, அவங்களுக்கெல்லாம் அந்த தேன் கொடுத்தா இனிக்காது. அப்போ நோய் குறைய குறைய அந்த தேனோட சுவை தெரிய ஆரம்பிக்கும். முழுசா நோய் போனோன்னு அந்த தேன் ரொம்ப சுவைக்க ஆரம்பிக்கும். அது போல பகவானை பற்றி பேசுகின்ற விஷயங்கள் முதலில் இனிக்காவிட்டாலும் அந்த ஜட நோய் போக போக, அதாவது ஜடப்பற்று அறுக்க அறுக்க நம்மளுக்கு என்னாகும், பகவானை பற்றிய விஷயத்தை கேட்காம இருக்க முடியாது. பாகவதம் கிளாஸா, பகவத்கீதை கிளாஸா ஓடி வந்து அட்டன் பண்ணணும். நாம ஜபமா காலையில சொல்றாங்களா, ஓடி வந்து அட்டன் பண்ணணும். ஏன்னா அது இல்லாம எனக்கு மனசுல நிம்மதி இருக்காது. ஏன்னா ஐயோ பகவானை பற்றி உச்சரிக்க மறந்துட்டேனே, ஐயோ பகவானை பற்றி கேட்க மறந்துட்டேனே, பகவத்கீதையை கேட்க மறந்துட்டேனே, நம்மளால முடியாது. ஏன்னா நம்மளோட அந்த நோய் குணமாயிட்டு வர்றப்ப அது வெளிப்படும். நம்ம இன்னும் அதிகமான ஆர்வம், பகவானை பற்றி கேட்கல ஆர்வம் அதிகமாயிட்டே வரும். மேலும் சுவை, அந்த ரசம், அந்த நிஷ்டா நிலை, உறுதி அப்படிங்கிற நிஷ்டா நிலை, அந்த உறுதி மேலும் மேலும் அந்த வேர் ஆழமா போக போக அந்த பற்றானது ஜடப்பற்றிலிருந்து விடுபட்டு ஆன்மீக பற்றுல அங்க விடுறப்ப என்னாகும், இங்க அதிகமாகும். சோ பகவானை பற்றி கேட்கறதுல, நம்மளுக்கு பேசுறதுல ஆர்வம் அதிகமாயிட்டே வரும். அதுல சுவை அதிகமாயிட்டே வரும். அப்ப அதை விட்டு நம்மளால இருக்க முடியாது. அடுத்தது ஸ்லோகம் 20. தஸ்னேன பதார்யம் பிருத்ருலோகம் விரஜந்திதே பிரஜாமனு பிரஜாயந்தே ஸ்மசானன்
அனந்த கிரியா கிருதக. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. மொழிபெயர். அந்த உலோகாயுதவாதிகள் சூரியனின் தெற்கு பாதை மூலம் பித்ருலோகம் எனப்படும் கோளிற்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த பூமியாகிய கோளிற்கு மீண்டும் திரும்பி வந்து அவர்களின் குடும்பங்களில் பிறப்பு எடுத்து பிறப்பிலிருந்து வாழ்வின் முடிவு வரை அதே உலகியல் பயன் தரும் செயல்களை மீண்டும் தொடங்குகின்றனர். பொருளுரை: அந்த மனிதர்கள் உயர்ந்த கதிரவன் மண்டலங்களுக்கு உயர்த்தப்படுகிறார்கள் என்று பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயம் 21ஆம் பதத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. அவர்களது வாழ்வின் பயன் தரும் செயல்கள் முடிந்தவுடன் அவர்கள் இந்த பூமிக்கு திரும்பி வருகின்றனர். இவ்வாறு அவர்கள் மேலே சென்று கீழே வருகின்றனர். மேலுலக கோள்களுக்கு உயர்த்தப்பட்டவர்கள் அவர்கள் அதிக பற்று கொண்ட அதே குடும்பத்திற்கு மீண்டும் திரும்பி வருகின்றனர். அவர்கள் பிறக்கின்றனர். உலகில் பயன் தரும் செயல்கள், வாழ்வின் இறுதி வரை செய்யப்பட வேண்டிய சடங்குகள் உள்ளன. அவை அந்த செயல்களுடன் மிகவும் சேர்ந்துள்ளன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ சீனே புண்ணியம் மத்தியலோகம் விசந்தி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மனிதர்கள் உலோகாயவாதிகள், அதாவது இந்த உலக செயல்களில் பற்றுடையவர்கள், பகவானை பற்றிய செய்திகள்ல பற்று இல்லாம இருக்கிறவங்களுக்கு தெற்கு பாதை, அதாவது நாம பகவத்கீதை 6வது அத்தியாயத்துல நாம படிச்சோம், தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு நோக்கி போறவங்க, அதாவது பித்ருலோகம், அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி அப்படின்னு மறுபடியும் அதுல சிக்கிடுறாங்க. சோ மறுபடியும் அந்த கோள்களுக்கு திரும்பி வர்றாங்க, கீழ் லோகங்களுக்கு. சோ பகவானோட லோகத்துக்கு போகாம அவங்க மறுபடியும் இந்த பூமியில பிறப்பெடுத்து மறுபடியும் ஒரு குடும்பத்துல மகனாகவோ மகளாகவோ பிறந்து மறுபடியும் பிறப்பு, அப்புறம் இறப்பு, வாழ்வின் முடிவு வரை மறுபடியும் பயன் தரும் செயல்கள், கர்ம காண்டியம். சோ ஏதாவது செய்யறது, அதன் மூலமா பணம் சம்பாதிக்க நினைக்கிறது, அதனால பாவங்கள் வர்றது, அந்த பாவத்தை போக்குறதுக்காக துன்பப்படுறது, அப்புறம் மறுபடியும் சிற்றின்பங்கள். எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அது சிற்றின்பம். அந்த குழந்தையினால மறுபடியும் பின்னாடி கஷ்டம் வரப்போகுது, அதை ஸ்கூலுக்கு சேர்த்தணும், அதுக்கு ஃபீஸ் கொடுக்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும், ஒரு மனைவியை கட்டிக்கிட்டு மனைவிக்கு நகை வாங்கி தரணும், புடவை வாங்கி தரணும், ஒரு கணவனுக்கு மனைவியே இருந்தாலும் கணவனுக்கு சேவை செய்யணும், குழந்தைகளுக்கு மறுபடியும் சேவை செய்யணும். அப்புறம் வயதாகும், வயதானா தன்னை பாக்குறதுக்கு யாரும் இல்ல, அவங்கள நோகடிப்பாங்க குழந்தைங்க. இப்படி திரும்ப திரும்ப இதே வாழ்வில மறுபடியும் எந்த உடல் எடுத்தாலும் சரி அதுல துன்பம் தான். உடல்னு எடுத்தாலே அதுல துன்பம். பிறக்கும் போதும் அழுதுட்டு தான் வர்றான், இறக்கும் போதும் அழுதுட்டு தான் போறான். இடையில கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, அதுலயும் ஏதாவது இன்பம் அனுபவிக்கிறாங்கன்னு கேட்டா கிடையாது. அப்போ நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டமும் இன்பம் அனுபவிக்கிற மாதிரி ஒரு கற்பனையோ தவிர உண்மையில இன்பமே அனுபவிக்கல. என்னைக்காவது நம்மளுக்கு தலைவலி வராம இருக்கா? அட்லீஸ்ட் காய்ச்சல் வராம இருந்திருக்கா? இருமல் வராம இருந்திருக்கா? சளி வராம இருந்திருக்கா? 9 வாயிலையும் நாற்றம். 2 நாள் குளிக்கலைன்னா கிட்ட யார்கிட்டயும் போய் வாயை திறந்து பேச முடியாது, நம்ம கிட்ட யாரும் வரமாட்டாங்க. சோ உடல்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த உடல்ல நம்ம போகத்தை அனுபவிக்க விரும்புறோம். இதுதான் நம்மளுடைய முட்டாள்தனம். சோ அந்த தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படிங்கிறதுல தட்சிணாயத்தை தேர்ந்தெடுத்து மறுபடியும் இந்த பிறப்பு எடுக்கிறோம். பிறப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், இதுலயே எவ்வளவு சூட்சமமான விஷயங்கள். ஏன்னா இந்த நாமெல்லாம் மேல போகும்போது மீண்டும் அதை மலைத்துளி வழியாக கீழே அந்த ஆத்மாக்கள் கீழே விழுந்து அது பூமியில ஒரு விதையில போய் அந்த விதையை ஒரு ஒரு பயிராகி அந்த பயிரை ஒரு ஆடவன் சாப்பிடும்போது அவங்க கிட்ட இருந்து அந்த விந்து ஆனது பெண்ணின் கருவுக்குள்ள போய் சிக்குண்டு அப்புறம் அந்த குழந்தை 9-10 மாதங்கள் எப்படி கஷ்டப்பட்டு அந்த இருட்டறையில் இருந்து மலம் மூத்திரம் இருக்கிற அந்த கருவறையில சுழன்று கட்டி போட்ட மாதிரி 10 மாதங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்புறம் அது அந்த கிருமிகள் எல்லாம் அது தாக்குறப்போ அது மறுபடியும் மயக்கம் அடைந்து மறுபடியும் அந்த உயிர்ப்பு நிலை மறுபடியும் மயக்கம் அடைந்து எப்படியோ அந்த 5 விதமான அபான சமான விதான அந்த காற்றுக்களால பிராணவாயுனால தள்ளப்பட்டு வெளியில குழந்தை மறுபடியும் பிறக்கும் போதும் அழுகுது, இறக்கும் போதும் முதிர்வடையும் போதும் அந்த முதுமையான வாழ்க்கையில பல துன்பங்கள் கஷ்டப்பட்டு இறந்து
எத்தனை கஷ்டம். அப்ப வந்து குடும்பத்தின் மேல பற்று கொண்டவர்கள் மறுபடி இப்படி பிறக்குறாங்க. ஆணாகவோ பெண்ணாகவோ ஏழையாகவோ குள்ளமா உயரமா சிவப்பா கருப்பா இப்படி பல விதங்கள்ல. ஏன்னா எதையும் வந்து நாம தேர்ந்தெடுக்க முடியாது. நமது தந்தையோ தாயோ பெற்றோரோ நம்ம சூழ்நிலையோ ராஜஸ்தானோ கோயம்புத்தூரோ தமிழ்நாடோ யாருக்கும் தெரியாது எங்க பிறக்க போறோம். ஆனா அவரவர் செய்த கர்ம வினைப்படி ஒரு இடத்துல பிறக்கிறோம். ஒரு சிறிய காலத்துல அந்த சொந்தங்கள் அத வந்து நாம உண்மை நினைக்கிறோம். ஆனா நாம போயிட்டா எந்த சொந்தம் கிடையாது. இது எல்லாம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப பட்டாலும் புரிய மாட்டேங்குது பல ஜென்மங்களா. அப்ப வாழ்வின் இறுதி வரை செய்யப்பட வேண்டிய சடங்குகள் இருக்கு. அந்த செயல்களுடன் மிகவும் சேர்ந்து நாம வந்து கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கிறோம். ஸோ இதுல இருந்து ஒரு விடிவு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு பக்தி தொண்டு மிகவும் தீவிரமாக தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம் அப்படின்னு சொல்லி பக்தி தொண்டு செய்யணும். இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது ஸ்லோகம் 21. நாளைக்கு நாம ஈவினிங் 5 மணிக்கு பார்க்கலாம். எல்லாரும் வந்துருங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.